முதல் தேதியில் கூடியிருக்கிறோம். எப்பவும் முதல் தேதியில் கூடியது இல்லை, மாதத்தின் முதல் நாள் என்று கூடியிருக்கிறோம். ஆக 5 வாரங்கள் இந்த மாதத்தில் இருக்குது. பெரிய புராணத்தின் முதல் தொகுதி முடிவடைகிறது, நிறைவு பெறுகிறது. 4 வாரத்தில் முடிஞ்சிடும். இந்த 4 வாரத்தில் இந்த இதையும் சேர்த்து 4 பகுதிகள் தான் இருக்குது, 4 அடியார்கள். அதனால் அதுக்கு அடுத்து ரெண்டாவது பாகத்தை தொடங்கி இந்த 2024லேயே முக்கால்வாசியை முடித்து கொஞ்சம் தான் இருக்கும். 2025 முடிச்சுட்டு 3ஆம் பாகத்தை தொடங்கிடலாம். இறைவனுடைய திருவுருள். ரொம்ப அருமையான ஒரு அடியாருடைய வரலாறு. இன்று இந்த வாடக்காத்தில் இதனால தொண்டை கடிச்சு நம்ம அடியார்களை வரிசையாக பார்த்து கொண்டிருக்கோம். இன்று பார்க்கின்ற அடியார் சாதாரணமான ஒரு தொண்டு தான். அதிகமாக விலை கொடுத்து வாங்க வேண்டிய பொருள்களெல்லாம் இல்லை. குங்குலியம், அந்த குங்குலியத்தை சாம்பிராணி அது கொடுக்கும். இவர் பேர் குங்குலிய கலையநாயனார். குங்குலியத்தை இறைவனுக்கு சாத்தி அதன் மூலமாக பேர் பெற்றவர். அந்த தூபம் காட்டி இறைவனுக்கு தீப தூபம் காட்டுறதில் தூபம் காட்டி பேர் பெற்றவர், பெரும் பேர் பெற்றவர் தூபத்தினால். சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய பெருமைக்குரிய நாடு. அந்த ஊரில், அந்த நாட்டில் திருக்கடவூர், அது சிறப்பான திருத்தலம். திருக்கடையூர் என்று இன்று சொல்கிறோம், அது திருக்கடவூர் என்று அந்த காலத்திலிருந்து வழங்கி வருகின்ற பெயர். இலக்கியங்களில் திருக்கடவூர் என்று வழங்கும். மார்க்கண்டேயனை காப்பதற்காக, என்றும் வானார் வழங்குவதற்காக இறைவன் காலனை காலால் கடிந்த தலம். ஆமாம், ரொம்ப சிறப்பு வாய்ந்த தலம். அங்கே மறையவர் குலத்தில் பிறந்தவர். கலையனார் என்ற பெயர் உடையவர். அவர் குங்குலிய தூபமிடுகின்ற அந்த தொண்டு நல்ல தொடர்ந்து நல்ல மனைவி, குடும்பம் சிறப்பாக முறையில் இறைவனுக்கு கொண்டு போய் அமிர்த கடேஸ்வரர், அங்கே இருக்க இறைவனுக்கு பேர் அமிர்த கடேஸ்வரர், அவருக்கு தூபம் காட்டி வழிபாடு செய்கின்ற வருகின்ற போது அவருக்கு வறுமை வந்தது. இறைவனுடைய திருவருள்னால் இல்லை, அவர் நம்ம அன்னம்பாடித்தாரே வேளாளர் கூடத்தில் கொண்டவர் இளையான்குடி நாயனார், அவருக்கு வறுமையை இறைவனை உண்டாக்கினார். இவருக்கு அப்படி இல்லை, இயற்கையால் வறுமை வந்துடுச்சு. அவருக்கு அவருடைய செயலை பார்த்து எல்லா அடியார்களுக்கு பூரா அன்னம் பாலிக்கிறாரே என்று கருதிய இறைவன் வறுமை வந்த போதும் செய்ய முடியுமா இவரால், அதை சோதிப்புங்கிறதுக்காக தில்லை மன்னினார் வறுமை உண்ணினாராம். பார்த்தீங்களா, அவருக்கு தில்லை மன்னினார். தில்லையில் இருக்க சிவபெருமான் அவருக்கு வறுமை ஒரு நினைச்சாராம், வறுமையை உண்ணினாருங்கிறார் சேக்கிழார். அங்கே தில்லை மன்னினார், தில்லையில் இருப்பவர் எதை நினச்சாராம், வறுமையை உண்ணினாராம் நினச்சாராம். அப்படி அழகாக சேக்கிழார் அந்த இதை தொடங்குவார். அப்படி இவருக்கு வந்தது இயற்கையில் ஏற்பட்ட வறுமை நோய். வறுமை நோய் நிலம் இருக்குது, அந்த நிலத்தை விற்று கூட அவங்க அந்த பணியை தொடர்ந்து செய்தாங்க. குங்குலிய தூபம் விடுகின்ற அந்த பணியை தொடர்ந்து செய்த செல்வமெல்லாம் போயிடுச்சு. உணவுக்கு வழி இல்லை, ரொம்ப கஷ்டம். இந்த நிலையில் அந்த அம்மையார்
அந்த பணி கணவன் செய்கின்ற திருத்தொண்டு தவறக்கூடாதுங்கிறதுக்காக திருமாங்கல்யத்தை கலத்தி கொடுத்து இதை விற்று குங்குலியம் வாங்கிட்டு வாங்க, சாப்பாடு பொருள் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைகளை பசி பட்டியலில் இருக்குது. இவர் வாங்கிக்க போகிறாரு. அப்படி போகிற வழியில் குங்குலிய மூட்டை சுமந்து கொண்டு ஒருவன் வருகிறான். குங்குலி என்று குவி கொண்டே வருகிற போது இவருக்கு மகிழ்ச்சி தாங்க முடியல. அரிசி பருப்பு வாங்கணும்னு நினைப்போடு வந்தவர் அதை மறந்துட்டார். உடனே எனக்கு கொடு, நீங்கள் என்ன பொருள் வச்சுருக்கீங்கன்னு இவர் திருமாங்கல்யத்தை காட்டுறார். உடனே அவன் அதை வாங்கிட்டு அந்த பொதி கொடுத்துறான், குங்கும பொதி மூட்டையை கொடுத்துறான். அதை வாங்கி கொண்டு போய் திருக்கோயில் பண்டசாலை இருக்குல்ல, பண்டாரம், அங்கே கொண்டு போய் சேர்த்துறான். சேர்த்துட்டு இறைவனை பசியெல்லாம் மறந்து போச்சு அவருக்கு. அங்கே பசியோடு வாடிக்கிட்டு இருக்காங்க, இங்கே இவருக்கு பசியை மறந்து போச்சு. இறைவனுடைய தியானத்தில் அமர்த்தார். இப்படி இருக்க போது இறைவனுடைய நிலையை பார்த்து அங்கே குபேர செல்வத்தை அங்கே உண்டாக்கிட்டார். அங்கே உண்டாக்கி பிறகு இவருக்கு ரொம்ப பசியோடு இருக்க வீட்டில் போய் நல்ல சிறப்பான உணவு நல்ல சாப்பிட்டு அறுசுவை உணவு உண்டி சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இறைவனுடைய வாக்கை மறுக்காமல் இவர் இருந்து கண்முடிச்சு பார்த்து அசரீரி அந்த வாக்கை கேட்ட உடனே அந்த வாக்கை கேட்டு மகிழ்ச்சியோடு வீட்டுக்கு போகிறாரு. மனைவி வரவேற்கிற உணவுகள்லாம் சிறப்பான முறையில் அறுசுவை உணவு தயார் பண்ணி வச்சு இவரையும் வரவேற்கிறதுக்காக காத்திருந்து அவர் உள்ளே நுழைஞ்ச உடனே எப்படி வந்துச்சோன்னே இறைவனுடைய திருவுருள்னு சொன்னோன்னே அவர் வியந்து மகிழ்ந்து வேறு ஒரு அடியாரையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அவருக்கு பாத பூஜை எல்லாம் பண்ணி, ஏன்னா விருந்திருக்க உண்ணாதவர்கள் அதுதான் முதல்ல அடியார்களுக்கு உள்ள குணமே, தான் மட்டும் தனித்து சாப்பிடுவது என்பது கிடையாது. பொதுவாக வேளாளர்களுக்கு ஒரு குணம் உண்டு, பழமொழி உண்டு, விருந்திருக்க உண்ணாதான் வேளாளன் அப்படின்னு. வேளாள் என்பது விருந்திருக்க உண்ணாதான் அப்படின்னு. அந்த முறைப்படி இவர் அடியாரோடு சேர்ந்து உணவு உண்டார். பிறகு இன்னொரு நிகழ்ச்சி, இவர் இப்படி இருக்கிற போது திருப்பனந்தாள்னு பக்கத்திலே ஒரு ஊர், அங்கே தாடகை என்ற ஒரு பெண்ணு. அந்த பெண் இறைவனுக்கு நீர் எடுத்து ஊற்றுறது, மாலை சாத்துவது, இந்த பணி செய்கிற போது அந்த அம்மையாருடைய சேலை தலைப்பு நழுவுகிறது. அதனால் இறைவன் வளைஞ்சு கொடுக்குறாரு. சிவலிங்கமானது அந்த பெண்ணுடையக்கு எந்த துன்பம் வரப்படாது அப்படிங்கிறதுக்காக வளைஞ்சு கொடுத்து அந்த அம்மையார் தன்னுடைய கடமையை செஞ்சு வந்துடுறார். அது நிமிரவே இல்லை. அந்த நாட்டு அரசன் இதை பார்த்து வணங்க வந்தவன் அதை பார்த்து இவர் எப்படியாவது நிமிர்த்தணும் பழைய நிலைக்குன்னு சொல்லி சேனைகள்லாம் கூப்பிட்டு நிமிர்த்தி பார்க்குறாங்க. நிமிர்த்த முடியலை. யானைகளே வரிசையாக கட்டி இவருடைய சிவலிங்கத்தினுடைய உருவ திருமேனிகளை நல்ல கயிறை கட்டி யானையினுடைய கருத்தில் கயிறை கட்டி இழுத்து பார்க்குறாங்க. நிமிரவே இல்லை. இந்த செய்தி அறிந்த கலையநாயகன் அங்கே போகிறார். திருப்பனந்தாள் இறைவனை தரிசித்தது போல இருக்கும், அரசனை பார்த்தது போல இருக்கும் என்று மனம் மகிழ்ந்து அங்கே போகிறாரு. செய்தி அறிகிறார். உடனே இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய இறைவன் மேலே சாத்திருக்கிற பூ இருக்கு இல்லையா, அந்த நாரை எடுத்து நீளமாக கட்டி தன்னுடைய கயத்தில் இழுத்து கட்டிக்கிட்டு இவர் இழுக்கிறார். இழுத்தொன்னு அது நிமிர்ந்து. அது காரணம் ஒரே அன்பு தான். இந்த வகையில் அவருக்கு மோட்சம் கிடைக்கும். ரொம்ப அருமை. ஆக எளிய தொண்டு, எத்தனை தொண்டுகளை பார்த்துட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் நான் பார்த்தது சபதத்திலிருந்து தீண்டி எம்மை திரையில கண்டம்னு சொன்னது, அந்த சபதத்திலிருந்து எத்தனையோ நம்ம அடியார்களுடைய அவர்களுக்குன்னு ஒரு கொள்கை, அவர்களுக்குன்னு ஒரு யார் யாருக்கு எது முடியுமோ அதை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஆக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தொண்டாக இருந்தாலும் உள்ளன்போடு மாசறுவற்ற மனத்தோடு இறைவனுக்கு தொண்டு செய்தோம்னா பலன் கிடைக்கும் என்பதை கலையநாயனாருடைய வரலாற்றில் அறியலாம்.
குங்குமம். அதனால் குங்குளியம் சாமிக்கு முதல்ல வந்து நெய்வேத்தியம்லாம் படைக்கிறதுக்கு முதல்ல சலம்பூடு தூபம் மறந்தறியேன்னு அவன் சொல்லுவான், தீர்த்தப்படுவோம். அப்புறம் சலம் பூவோடு சேர்ந்த தீர்த்தம். அதுக்கு பிறகு தூபம் காட்டுறோம், இங்கே பத்தி ஊச்சியை வச்சு காட்டுறோம். அதுக்கு அந்த குங்குலியம் போட்டு நான் நினச்சேன் இந்த இதை முறை பழையபடி கொண்டு வந்தேன் என்ன கோவில்னு. அதுக்கெல்லாம் அடியார்கள் ஒத்துழைப்பு இருக்கு, அடியார்கள் சேரணும். இப்போ மற்றவர்கள் தெரியாது, அடியார்கள் சேர்ந்து ஆளுக்கு ஒரு சாம இந்த கதற்கடையில் விற்கிது பார்த்துங்க. கதற்கடையில் ஒரு வில்லை வந்து 60 பைசா அப்படி வாங்கிட்டு வந்து விழாக்களில் ஏற்றுனோம்னா உடம்புக்கு நல்லது, நமக்கு புண்ணியம். சாம்பிராணி புகை மண்டலமாக இருக்கணும், கம்மன்னு வரணும். போனோம் சாமி கும்பிட்டு வந்தோம் அப்படின்ட்டு வந்துருப்பாங்க. பாட்டை படிப்பாம்மா. பாட்டு 836வது பாட்டு, 830. வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயில்பதி எரிநீர் கங்கை தோய்ந்த நீர் சடையார் பண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுராகும். அங்கே இந்த திருக்கடவுர் எப்படிப்பட்ட ஊருங்கிறாரு. வாய்ந்த பெருமை வாய்ந்தன்னு அர்த்தம். வாய்ந்தங்கிறது தெய்வத்தன்மை வாய்ந்த, நீர்வளம் மிகுந்த, நீர்வளத்தால் சிறந்து ஓங்கியிருக்கின்ற பொன்னிநாடு பாய்கின்ற மறையோர்கள் வாழ்கின்ற ஊர். வாய்ந்த நீர்வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாடு காவிரி, பொன்னி நாட்டின் ஏய்ந்த சீர் மறையோர் வாழ்கின்ற எயில்பதி, அந்தனர் வாழ்கின்ற அழகான ஊர். அங்கே அந்த ஊரில் கங்கையை தலையிலே உடையவர், எரிநீர் கங்கை தோய்ந்த நீள் சடையார், நீண்ட சடையை உடையவர் சிவபெருமான். பண்டு அவர் முன்னால் என்ன செஞ்சார், தொண்டர் மேல் வந்த கூற்றை, தொண்டர் மார்க்கண்டேயன், அந்த மார்க்கண்டேயன் மேல் வந்த கூற்றை யமனை காய்ந்த சேவடி, எட்டி உதைத்த திருவடியை உடையவர், குஞ்சித பாதத்தை உடையவர். அவர் அங்கே எழுந்தருளி இருப்பது கடவுராகும். இதான் பாட்டுக்கிறது, படிங்க. வாய்ந்த நீர் வளத்தால் ஓங்கி மன்னிய பொன்னி நாட்டின் ஏய்ந்த சீர் மறையோர் வாழும் எயில்பதி நீர் கங்கை தோய்ந்த நீள் சடையார் அண்டு தொண்டர் மேல் வந்த கூற்றை காய்ந்த சேவடியார் நீடி இருப்பது கடவுராகும். இதில் ஒரு வித்தியாசம் வந்து, இந்த மார்க்கண்டேயனை காய்ந்த இடம் கந்த புராணத்தில் காசின்னு சொல்கிறார். கச்சிப்ப சிவாச்சாரியார் வந்து மார்க்கண்டேயனுக்கு யமனை எட்டி உதைத்த இடம் இது காசி அப்படின்னு அவர் குறிப்பிட்றார். இது நமக்கு ஒரு சேக்கிழார் சொல்கிற முறைப்படி இது திருக்கடவுர் தான். அதனால தான் எல்லாருமே 60ஆங்கலியான 70ஆங்கலியான 80ஆங்கலியான இது பார்க்குற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. அந்த திருக்கடையூருடைய பலம் எப்படிப்பட்டது, வயலெல்லாம் விளை செஞ்சாலி, வயல்கள் பூரா என்னது சாலி நெற்கள் உயரமாக வளர்ந்துருக்கு, வயலெல்லாம் விளைந்திருக்கு, செஞ்சாலி செம்மையான சாலிகள், சாலி அது ஒரு கதிர் நெல், வரம்பெல்லாம் வளையின் முத்தம், வரப்புகள் எல்லாம் சங்குகளுடைய முத்துக்கள், சங்குகள் உமிழ்ந்த முத்துக்கள், அயலெல்லாம் பக்கத்திலெல்லாம் வயலை ஒட்டியிருக்கின்ற பகுதிகள் இருக்குல்ல, அங்கெல்லாம் வேள்விச்சாலைகள், அணையெல்லாம் கழிநீர் கற்றை, அங்கே இருக்க நீர்நிலைகள் இருக்குல்ல, அந்த நீர்நிலைகள் பூரா செங்கிலி நீர் அப்படியே பூத்து கிடக்கும்.
இயற்கை வளத்தை சேக்கலார் சொல்கிறார். வயலெல்லாம் விளை செஞ்சாலி வரம்பெல்லாம்னா வரப்பு, வரம்பெல்லாம் வரம்பு வரப்பு. இரும்பு தண்டவாளத்தில் சொல்கிறோம்னா இரும்பு இருப்பு பாதை, இரும்பு பதிச்ச பாதை அது இருப்பு பாதை, இரும்பு இருப்பு. வரம்பெல்லாம் வளையின் முத்தம், அயலெல்லாம் வேள்விச்சாலை, அணையெல்லாம் கழிநீர் கற்றை செங்கலிலே, புயலெல்லாம் கமுகின் காடு, பாக்கு மரங்கள் உயரம் பாக்கு மரம் காடாக பாக்கு மரங்கள் வளர்ந்து அடர்த்தியாக வளர்கின்ற காடு. புயலெல்லாம் மேகத்தை இட்டுகின்றது. புயல்னா மேகம். மேகத்தை அளாவிய அளவிற்கு பாக்கு மரங்களின் காடு. அப்புறமெல்லாம் அதன் சீர் போற்று. அங்கே இருக்க மக்கள் எல்லோரும் அதனுடைய பெருமையை போற்றுவார்கள். புறமெல்லாம் எல்லா பகுதிகளும். செயலெல்லாம் தொழில்கள் 6. அங்கே இருக்கிறவர்கள் செயல்கள்லாம் 6 வகையான தொழில்களை செய்கின்றவர்கள். செழுந்திரு கடவுர் அப்படிப்பட்ட கடவுராகும். அங்கே இருக்கின்ற அந்த 6 தொழிலை செய்கிறவர்கள் யார்? அந்தணர்கள். அவர்கள் ஓதல், ஓதுவித்தல், வேட்டல், வேட்பித்தல், ஈதல், ஏற்றல். இந்த 6 தொழில்கள். இந்த 6 தொழில்களையும் செய்து வேள்வி வளர்ப்பவர்கள். படிக்க அயலெல்லாம் விளைச்சல் வரம்பெல்லாம் வளையின் முத்தம், அயலெல்லாம் வேலிச்சாலை, அணையெல்லாம் கழுநீர் கற்றை, புயலெல்லாம் புளியின் காடு, அப்புறம் எல்லாம் இதன் சீர் போற்றல், செயலெல்லாம் தொழில்கள் 6 செலுந்திரு கடவுர் என்றும். உடங்கையின் அகன்ற உண்கண் கடைசிய குழுமி ஆடும் இடம்படு பண்ணைதோறும் எழுவன மருதம் பாடல். குடங்கையின் அகன்ற உண்கண் குடங்கை. இந்த குடங்கை என்ன? உள்ளங்கை மாதிரி இருக்கான். உள்ளங்கை போன்று அகன்ற உண்கண்ணா மைதீட்டிய அகன்ற கண்களாம். இந்த பெண்களுடைய அகன்ற கண்கள். கடைசியர்னா ஏன்னா உழவர் குல பெண்கள். கடைசியர் உழவன் உலத்தியர். உழவன் ஆண்பால், உலத்தியர் பெண்பால். அது மாதிரி கடைசியர் என்றும் இந்த பெண்களை சொல்லுவாங்க. உழவர் குல பெண்களுக்கு கடைசியர். அவர்களுடைய கண்கள் உண்கண் மைதீட்டி. அந்த கண்கள் அகன்ற வட்ட வடிவமாக இருக்குது. அது எப்படி? குடங்கை மாதிரி. குடங்கைன்னா உள்ளங்கை மாதிரி அந்த கண்கள் அகன்ற வட்ட வடிவமாக இருக்கின்ற கடைசியர். அவர்களெலாம் கூட்டமாக ஆடுகின்ற குழுமி ஆடும் இடம்படு பண்ணைகள், இடங்களை கொண்ட பண்ணைகள். வயல்னு சொன்ன பண்ணைகள் இருக்குமில்ல, அந்த பண்ணைகள் அமைச்சிருக்காங்க. பண்ணைகள் எழுவன. அங்கே என்ன எழுதுகிறது? அந்த பண்ணைகள் தோறும் இந்த பெண்களில் மருதப்பாடல்கள். மருதம்னா வயலும் வயல் சூழ்ந்த பகுதியெல்லாம் மருதம். அந்த மருத பாடல்களை பாடுவார்கள் அந்த பண்ணைகளில். அதுக்கு அடுத்த ஒரு கருத்து, வடம்புரி முன்னூல் மார்பின் வைதிக மறையோர். இங்கே உழவர் குல பெண்கள் இந்த பண்ணைகளில். வடம்புரி முன்னூல் மார்பின் வைதிக மறையோர், வேதம் கற்ற மறையவர்கள். முன்னூல் மரம் வடமாக முறுக்கியது, நல்ல முறுக்கப்பட்ட முப்புரி நூலை அணிந்த மார்பை உடையவர்கள். அவர்கள் வைதிக மறையோர். அவர் என்ன செய்கிறாங்க? வடம்புரி முன்னூல் மார்பின் வைதிக மறையோர் செய்கை என்ன? சடங்கு. அவர் செய்கின்ற சடங்கு உடை இடங்கள் தோறும் எல்லா இடங்கள்லையும் எழுவன சாமம் பாடல். வேள்வி செஞ்சு சாம வேதம் ஓதுவார்கள். அவர் ஒரு பக்கம் பெண்கள் மகிழ்ச்சியினால மருத பாடல் பாப்பா. அந்தணர்கள் சாம வேதம் ஓதுகிறார். ஒரு நாட்டினுடைய வளம் சொல்கிறாங்க, மக்களுடைய மனநிலையையும் சொல்கிறாங்க. அப்போ எப்படி இருக்குன்ற ஒழுக்கங்கள் சிறந்து விளங்கு. படிங்க. துங்க நீள் மறுப்பின் மேதி படிந்து பால் சொரிந்த வாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலமும் தீம்பால் நாரும். இப்போ வயல்களில் தாமரை மலர்கள் இருக்குது, கமல மலர்கள், வாசம் மனம் மிகுந்த கமல மலர்கள். அது பால் மணக்குது. ஏன்னா
அங்கே அந்த நீர்நிலைகளில் துங்க நீள் மறுப்பு அங்கே இருக்க நீர்நிலைகளில் மீன்கள் துள்ளி குதிக்குது. அந்த துள்ளி குதிப்பதுனால அது இந்த அந்த கமலத்தில் தாமரை மலரில் வந்து அது அந்த மீன்கள் நீர்நிலை தான். அதில் என்ன கலந்துருக்குன்னா பால். ஏன் பால் எப்படி வந்துச்சு? அங்கே எருமை மாடுகள் வந்து படுத்து கிடக்கு. அது வந்து துங்க நீள் மறுப்பின்கிற துங்கன்னா பெருமை மிகுந்த தூய்மையான நல்ல சிறந்த துங்க பெருமை வாய்ந்த நீள மறுப்பு கொம்புகளை உடைய மேதி எருமைகள். அவைகள் படிந்து தண்ணீரை கண்ட விடாது, அப்படியே படுத்துடும். 4 காலையும் நீட்டி தண்ணிக்குள்ளே கிடக்கும். அது கன்றை நினைத்து சொரிந்த பால் சொரிந்த பாவி குளம். அப்போ அந்த எருமைகள் சொரிந்த பால் குளத்தில் நீரோடு கலந்துருக்கு. அங்கே இருக்க மீன்கள் கயல் மீன்கள் செங்கையில் பாய்ந்து அப்போ பாலோடு இந்த மீன்கள் கலந்து இது மேலே இதாகிடுச்சு, பாலாக இருக்குது. பால் மனம் இருக்குது, பாலும் அதில் ஒட்டி இருக்குது. இது வாச கமலம் திம்பால். உடனே இது துள்ளி என்ன செய்யுது? தாமரை மலரில் போய் விழுகுது. அப்போ அதுவும் மனம் நாறுகிறது, பால் மனம் நாறுகிறது. வாங்க. துங்க நீள் மறுப்பின் மேதி படிந்து பால் சொரிந்த வாவி செங்கையல் பாய்ந்து மாச கமலமும் தீம்பால் நாரும். இது ஒன்று ஒரு கருத்து. அடுத்து மங்குள் தோய் மாடச்சாலை மருங்கு இறை ஒதுங்கும் மஞ்சும். மாடங்கள் தோய்ந்த மாடங்கள் உயரமாக ஆகாயத்தை எட்டக்கூடிய மேகங்கள் படியக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மாளிகைகள் மாட மாளிகைகள். மங்குள் தோய் பார்த்தீங்களா? மேகங்கள் தோய்கின்ற மாடச்சாலை மருங்கு இறை ஒதுங்கும் மஞ்சும். மேகக்கூட்டங்கள் அப்படியே வந்து அந்த இதில் படியுது மாடங்களில். அங்கு அவை பொழிந்த நீரும் ஆகுதி புகையால் நாரும். அங்கு அவை பொழிந்த நீரும் ஆகுதி புகையால் நாரும். அங்கேருந்து அந்த மேகங்கள் வந்து இங்கே வந்து படித்த உடனே கடல்லிருந்து மேகம் வந்து கடலில் இருக்க நீரை ஆவியாக மாறி இங்கே மேகம் மேலே போகுது. கடல் நீர் ஆவியாகி மேகமாக போய் அங்கே போய் கருமேகமாகி மழை பொழியுது. அந்த மாதிரி இது இங்கே வந்து படிஞ்ச உடனே நீரை பொழியுது. இந்த நீரை பொழிவதனால பொழிந்த நீரும் ஆகுதி புகைப்பால் நாரும். ஆகுதியில் புகை உண்டாகும்ல, ஆகுதின்னு என்னது? வேள்வி. அந்த வேள்வியில் உண்டாகின்ற புகையின் நறுமணம் போல இருக்கு. இப்போ வேள்வியில் கிடைக்கிற புகை இருக்கே, அதை உறிஞ்சினோம்னா இன்னும் 10 வருஷத்துக்கு உயிரோடு இருக்கலாம். அவ்வளவு நல்லது. ஓம புகை அது. இது ஈம புகை. இறந்த பிறகு எரிப்பது ஈம புகை. அந்த காற்று சுவாசிக்கப்படாது. அந்த புகை உடம்புக்கு கெடுதல், உள்ளதையும் எடுத்துக்கணும். இது ஆமாம், இது ஓம புகை. பல திரவியங்கள் சேர்ந்தது இல்லை. இது ஓம புகை, அது ஈம புகை. ஆக இதை படிக்க வேள்வியையும் சொல்கிறார். வேள்வி படிக்க படிந்து பால் சொரிந்த வாவி செங்கையல் பாய்ந்து வாச கமலமும் தீம்பால் நாரும். மங்குள் தோய் சாலை மருங்கு இறை ஒழுங்கும் மஞ்சும். அங்கு அவை பொழிந்த நீரும் ஆறுதி புகைப்பால் நாரும். எல்லாருமே நம்ம ஆகுதின்னு புக்கில் போட்டுட்டு ஆகுதின்னு மாற்றிக்கணும். ஆகுதி புக்கில் ரூபா போட்டாங்க. அதான் ஆகுதி கீழே உரையில் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. திருத்தம் பண்ணிக்கலாம். நம்ம ஒவ்வொரு இதாக அந்த சுருன்னு சொல்கிறோம்ல, அந்த குச்சி இருக்குல்ல, அதில் எடுத்து போடுறதெல்லாம் ஆகுதி. ஆமாம். யாருக்கு? இவர் சுடர் அக்கினி பகவானுக்கு. அக்கினி பகவான் அதை வாங்கி தேவர்களுக்கு, அது தேவர்கள் சம்பந்தம். அதனால தான் அவர் தன்னையே தமிழ் ஞான சம்பந்தன் அப்படின்னு சொல்லிட்டார். ருத்ர வேள்விக்கும் சிவ வேள்விக்கும் ஆமாம், நிறைய வித்தியாசம் இருக்குமா? ஆமாம்.
கோயிலில் பண்ணாங்க நிறைய. இப்போ நம்ம பாடுறதெல்லாம் நம்ம திருமுறைகளை பாடுறாங்கல்ல, அதான் சிவ வேள்வி. 4 பேர் அந்த மறைகளை பாடினாலே போதும். அதான் அதுலேயே எல்லாம் சொல்லிட்டாங்கல்ல. நோய் வந்தால் என்ன, திருமணம் ஆகலையா அதுக்கு என்ன, திருமணம் தடையா அதுக்கு என்ன, திருநீர் பூசினால் என்ன பலன் இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம திருமுறைகள் இல்லாதது இல்லையே, எல்லாம் இருக்குல்ல. நம்ம உணர்ந்து அதை பார்த்துட்டோம்னா தெரிஞ்சுக்குவோம். அடுத்த மருவிய திருவின் மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார். அப்படிப்பட்ட செல்வ வளம் மிகுந்த, செல்வ சிறப்பு மிகுந்த, செல்வம் கொளிக்கின்ற வளம்பதி கடவுள் அதனில் வாழ்கின்றவர் யார்? அருமறை முன்னூல் மார்பின் அந்தனர் கலையர் என்பார். கலையர் அவர் அந்தனர் குலத்தில் பிறந்தவர். அவர் 30 நூல் அணிந்தவர். அருமறை வேதங்களை கற்றவர். அருமறை 3 நூல் 30 நூல் மார்பில் அணிந்தவர். அந்தனர் குலத்தில் பிறந்த கலையர் என்பார். பெருநதி அணியும் பேணி பிரான் கடல் பேணி. அவர் சிவபெருமானுடைய திருவடிகளை நினைந்து அவருக்கு தொண்டு செய்கிறவர், நாளும் தொண்டு செய்கிறவர். அது சிவபெருமானுக்கு அங்கே இருக்க இறைவன் எப்படிப்பட்டவர்? கங்கையை தலையிலே உடையவர். பெரு நதி அணியும் பேணி, பேணி சடை எதை அணிகிறார்? நதி அணியிருக்கார் கங்கையை. பேணி பிரான் கடல் பேணி நாளும் உருகிய அன்பு கூர்ந்த சிந்தையா. அதுதான் முக்கியம். இப்படி அவர் தொண்டு செய்கிறாரு, உள்ளன்போடு செய்கிறாரு, அன்பு கூர்ந்து செய்கிறார். அப்படிப்பட்ட சிந்தையை உடையவர், ஒழுக்கம் மிக்கவர். இதுதான் முக்கியம். அவர் ஒருவர் ஒரு பணி செய்கிறார் இறைவனுக்கு அப்படின்னு சொன்னால் என்ன பண்புகள் இருக்க? உருகி அன்போடு, உள்ளன்போடு உருகி அன்போடு இறைவனுக்கு தொண்டு செய்யணும். அந்த சிந்தையோடு உள்ளே போகணும், வரணும். அது அக ஒழுக்கம் புற ஒழுக்கம்னே இருக்குது. கோயிலுக்கு உள்ளே போயிட்டோம்னா அக ஒழுக்கம் வந்துடணும். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே இருக்கிற போதெல்லாம் நம்ம ஒழுக்கமெல்லாம் புற ஒழுக்கம். சிந்தனையெல்லாம் வீட்டு சிந்தனை மற்ற எல்லாம் சிந்தனையோடு தான் இருக்கும். இந்த சிந்தனையோடு கோயிலுக்கு போயிட்டு உள்ளே போய் அதே சிந்தனை இருக்கக்கூடாது. அந்த புற சிந்தனையை வெளியே விட்டுறணும். உள்ளே கோயிலுக்குள்ளே போகிறோம்னு கோபுர தரிசனத்தை கும்பிட்டாலே அந்த இது மாறிடணும். உள்ளே போகிறோம்னு அக சிந்தனை அவரை பற்றியது. இதுதான் நம்ம வழிபாட்டினுடைய நோக்கம். அப்படி இருக்கணும் எங்கே போனாலும். மருவிய திருவின் மிக்க வளம்பதி அதனில் வாழ்வார். அருமறை முன்னூல் மார்பின் அந்தனர் கயலர் என்பார். பெருநதி அணியும் வேணி புறான்களை பேணி நாடும் உருகி அன்பு கூர்ந்து சிந்தையார் ஒழுக்கம் மிக்கார். பாலனாம் மறைவோன் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றால் மாலும் நான்முகனும் காணா வடிவுண்டு எதிரே வந்து காலனா உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்குலியத்துவம் சாலவே நிறைந்து விம்ம இடும் பணி தலை நின்றுள்ளார். பாலனாம் மறைவோன் பற்ற பயங்கெடுத்து அருள்மாற்ற. பாலனாகிய யார்? மார்க்கண்டேயன். மார்க்கண்டேயனுடைய மறையவன் அந்த மார்க்கண்டேயன். அவனுடைய பயத்தை போக்கி அருள் புரிந்தவர் கடையூர் இறையன். பாலனாம் மறைவோன் பற்ற பயங்கெடுத்து அருள்கின்ற ஆற்றல் உடையவர். மாலும் நான்முகனும் காணாத வடிவு கொண்டவர். அவருக்கு எதிரே வந்து காலனார் உயிர் செற்றாருக்கு, காலனுடைய உயிரை வாங்கியவருக்கு, காலனை காலால் இட்டு உதைத்தவருக்கு என்ன செய்தார்? என்ன தொண்டு செய்தார்? கமழ்ந்த குங்குலிய தூபம், மனங்கமழ்கின்ற குங்குலிய தூபத்தை சாலவே நிறைந்து நல்ல கமகம என்று பறவை வங்கையா இம்ம இடும் பணி தலை நீட்டுள்ளார். அந்த பணியை தலை சிறந்த பணியாக கொண்டு அவர் செய்து படியே. பாலனாம் மறையோன் பற்ற பயம் கெடுத்து அருளும் ஆற்றல் மாலும் நான்முகனும் காணா வடிவு கொண்டு எதிரே வந்து காலனார் உயிர் செற்றார்க்கு கமழ்ந்த குங்குலிய தூவம் சாலவே நிறைந்து விம்ம விடும் பணி தலையிட்டுள்ளார். கங்கை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு. கங்கை நீர் அலைகள் பாய்கின்ற கங்கை நீரை சென்னியிலே கொண்ட தலையிலே கொண்ட கண்ணுதற் கடவுளாகிய இறைவனுக்கு, அமிர்த கடேஸ்வரருக்கு பொங்கு கங்குலிய தூபம் பொலிவுற போற்றி செல்ல குங்குலிய தீபத்தை ஒவ்வொரு நாளும் அவர் அணிந்து தொண்டு செய்ய
அங்கவர் அருளினாலே, இறைவனுடைய அருளினால வறுமை வந்து அடைந்த பின்னும். அவருக்கு வறுமை வந்ததுக்கும் காரணம் யார்? இறைவன் தான். கொடுப்பதும் அவர் தான், அதை எடுப்பதும் அவர் தான். கோமணத்தை கொடுத்து மறைச்சி வச்சார் இல்லையா அவருக்கு. அங்கு அவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகருக்கு தாமும் செய் பணி தவாமை உய்த்தார். தவறாமல் செஞ்சாராம். வறுமை வந்துருச்சு, வறுமை வந்த போதும் கூட செய்த பணியிலிருந்து தவறாமல் அவர் தொடர்ந்து பணியை செய்தார். படிக்க தஞ்சை நீர் கழிக்கும் சென்னி கண்ணுதல் எம்பிரார்க்கு பொங்கு குங்குளிய தூபம் பொலிபுற போற்றி செல்ல அங்கவர் அருளினாலே வறுமை வந்து அடைந்த பின்னும் தங்கள் நாயகருக்கு தாமும் செய் பணி தவாமை உய்த்தார். தவாமை வாங்கம்மா. சிவா இன்னெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நெடு செல்ல. இப்படி இருக்கின்ற நாளில் இளம்பாடு வறுமை துன்பம், அவருக்கு வறுமை வந்து வாட்ட. நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய வறுமை விற்றும். வீட்டில் இருக்க தட்டுமுட்டு சாமான்களை விற்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இவர் நன்னிலம், நல்ல நிலம், விளைச்சலாம். காவிரி பாய்கின்ற ஊர் இல்லையா, அதனால் அந்த நிலம் இருக்குது, அந்த நிலத்தை விற்றார். நன்னிலம் முற்றும் விற்றும், முழுதையும் விட்டார். பாதி கூட வைக்கிறேன், முழுசாக விட்டார். நாடிய அடிமை விற்றும். அது மட்டும் இல்லை, அவர் வசதியோடு இருக்கிற காலத்தில் வளம் மிகுந்தவராக செல்வ செழிப்போடு இறைவனை தொண்டு செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அதனால் அவருக்கு அடிமை செய்வதற்கு வேலையாட்கள் வச்சுருக்காங்க, அவர்களையும் போய்ச்சி விட்டார். ஏன்னா வறுமை வந்துருச்சு, இனி இவர்களை வச்சு அவர்களுக்கு எப்படி காக்க முடியாது என்று கருதி நாடிய அடிமை விற்றும். அந்த அடிமை வேலையாட்களை விற்றும். அதை விற்றும்னா வேலைகிட்ட வித்துடுறதில்லை, அனுப்பியும். பன்னெடும் தனங்கள் மால பயில் மனை வாழ்க்கை தன்னில். பல வகையான, அதாவது வீட்டில் இருக்க பொருள்கள் அத்தனையும் விற்று, நவமணிகள் முதலான செல்வங்கள் எல்லாவற்றையும் விற்று பயில்மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். சுற்றத்தாரையும் இவர் ஆதரித்து வந்திருக்காருங்கிறது தெரியுது. இப்போ அவர்களும் வருந்த, தன்னுடைய மக்களும் வருந்த இந்த நிலைக்கு வந்து விட்டார். படி இன்னறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் பல்நெடும் தனங்கள் மாழ பள்ளில் மனை வாழ்க்கை தண்ணீர் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார்கள். யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி. எதுவுமே இல்லை, யாதொன்றும் இல்லையாகி, உணவுக்கு எந்த வழியும் இல்லை. இருபகல் உணவு மாறி, ரெண்டு, அதாவது பகல் என்ன, காலை, பகல், உச்சி பொழுது, இரவு, 3 வகையான 3 நிலை உணவு மனிதனுக்கு தேவை. இதில் பகல் உணவு ரொம்ப முக்கியம். இந்த பகல் உணவு ரெண்டும் முடியலை அவருக்கு. இரு பகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடும். இந்த மைந்தர்கள் பிள்ளைகள் எல்லாம் உணவு இல்லாமன்ட்டு ரொம்ப துடிக்கிறாங்க. பெருக சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார்தம். சுற்றத்தாரெல்லாம் பார்க்குறாரு, அவர்களெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறார்கள். உடனே இந்த மனைவியார் பிள்ளைகளுடைய வருத்தம், சுற்றத்தாருடைய வாட்டம், இதையெல்லாம் பார்த்து இந்த கலையனாருடைய மனைவியார் போதில் மங்கள நூல் தாலி கொடுத்து, நூலால் அந்த திருமண தாலிக்கு நூலில் கோர்த்து போட்டிருக்காங்கிறத சொல்கிறாரு. உடனே சங்கிலியில் போடக்கூடாது, முதல்ல போடுற போது நூலில் போடணுங்கிறத சொல்கிறாரு. சங்கிலியில் போட்டால் அது விலங்குன்னு அர்த்தம், அடிமைன்னு ஆகி போயிடும். அது முதல்ல நூலில் போட்டு அப்புறம் போடணும். அப்புறம் தான் நம்ம காலங்கள் மாறி போச்சு. அதனால் யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார்தம் கணவனார் கலையனார் கையில் கோதில் குற்றமில்லாத மங்கள நூல் தாலி கொடுத்து நெல் கொள்ளும் என்றார். என்னது குங்குலியை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லலை, சாப்பாட்டுக்கு
சுற்றத்தார் வாடி இருக்காங்க, பிள்ளைகள் வருத்தத்தில் இருக்குது, உணவு நெல் வாங்கிட்டு வாங்கிட்டார். படிக்க யாது ஒன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவி யார்தாம் கணவனார் கலையனாத்தை கோதியில் மங்கள நூல் தாலி கொடுக்கும் நெல் கொள்ளும் என்றார். அப்பொழுது அதனை கொண்டு நெல் கொள்வான் அவரும் போக, அதை வாங்கிக்கிட்டு நெல் வாங்குவதற்காக அவரும் போகிறார். ஒப்பில் குங்குலியும் கொண்டு ஓர் வணிகனும் எதிர் வந்தான். ஒப்பற்ற இறைவனுக்கு சாத்துகின்ற குங்குலிய அந்த மூட்டையை சுமந்து கொண்டு ஒரு வணிகன் அவர் எதிரே வருகிறார். இப்பொதி என்கொள் என்றார்க்கு. இது என்னப்பா மூட்டைன்னு இவர் கேட்குறார், கலையானார் கேட்குறார் அவங்கிட்ட. என்றார்க்கு உள்ளவாறு எம்பக்கட்டு, இறைவனுக்கு சாத்துகின்ற, அதுவும் இறைவனுக்கு சாத்துகின்ற குங்குலியம் என்று அவன் சொல்ல கேட்டு முப்புரி வெண்ணூல் மார்பர், முப்புரிகளை உடைய வெண்மையான நிறத்தை உடைய மார்பிளை அணிந்த கலையனார் முகமலர்ந்து இதனை சொன்னார். படிய படிய அதனை கொண்டு என்கொள்வான் அவரும் போக ஒப்பியில் குங்குலியம் கொண்டு ஓர் வணிகனும் எதிர்வந்துற்றான். இப்பொதி என்கொள் என்றார்க்கு உள்ளவாறு இயம்ப கேட்டு முப்புரி வெண்ணூல் மார்பர் முகமலர்ந்து இதனை சொன்னார். 6 செஞ்சடை மேல் வைத்த அங்கனர் பூசைக்கான நறு குங்குலியை மீதே என்ன சொல்கிறார் நான் கலையநாயனார் 6 கங்கை ஆற்றை தலைமேல் வைத்திருக்கின்ற சிவபெருமானுடைய பூசைக்கான குங்குலியம் இது என்றால் நான் இன்று பெற்றேன் நல்ல பேரு, நான் இன்னைக்கு நல்ல பேற்றை பெற்றேன், புண்ணியத்தை நான் இன்னைக்கு செஞ்சுருக்கேன். பார்த்தீங்களா, வறுமையெல்லாம் மறந்தார், பசி பட்டினி அங்கே வீட்டில் இருக்காங்கிறத மறந்தார். 6 செஞ்சடை மேல் வைத்த அங்கனர் பூசைக்கான நாறு குங்குலியின் கீதேல் நான் இன்று பெற்றேன் நல்ல பேரு, மற்ற இதன் மேல் உண்டோ, இதை காட்டிலும் வேறு பாக்கியம் என்ன இருக்குது? யாருக்கு வருந்த எண்ணம் பாருங்க. பெறா பேரு, பெற முடியாத பேரு பெற்று வைத்து வேறு இனி கொள்வது என், வேறு போய் என்ன வாங்கிறது, இதை வாங்கிக்கிறது, இதை தான் வாங்கணும் என்று உரைத்தெழும் விருப்பின் மிக்கார். படிங்க. 6 செஞ்சடை மேல் வைத்த அங்கனம் பூசைக்கு ஆன 100 குங்குலியம் ஈதல் இன்று நான் பெற்றேன் நல்ல பேருமற்ற இதன் மேல் உண்டோ, பொறுப்பேறு பெற்று வைத்து வேறு இனி கொள்வது என் என்று உரைத்து எழும் விருப்பின் மிக்கார். இந்த கோயிலில் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும். இந்த குங்குலி தீபம் போடுறதுக்குரிய காரணம் என்னென்னா பாவம் நீங்கும். நல்லா நினச்சிங்க, பாவம் நீங்கும். ஆமாம், குங்குலி தீபம் ஏற்றுவதன் மூலமாக பாவம் நீங்கும். இதுக்கு யார் கடவுள்னா அதிபதி அதிதேவர் அக்கினி பகவான். இதுக்கு எவ்வளோ நேரம் இருக்கணும்னா 15 மாத்திரைகள் அளவு, அவ்வளோ இதை நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க. மாத்திரைக்கிறதுனா ஒரு நொடி கண் இமைக்கிற நேரத்தில் அது ஒரு மாத்திரை, இப்படி கை இப்படி சொல்ல போகிறோம்ல அது ஒரு மாத்திரை. தொல்காய் பேர் இதை இலக்கணமாக இதைத்தான் எழுதியிருக்காரு. கை முடிக்கிற பொழுது கண் இமைக்கின்றது. இப்படி ஒரு 15 தடவை இது பண்ணோம்னா அது ஒரு மாத்திரை. அந்த அளவுக்கு புகை போடலாம். 15 பரிச்சை வந்துக்கிட்டே இருப்பாங்கல்ல, சூப்பர். அது அளவு விசேஷமான நேரத்தில். எவ்வளோ நேரம் போடாங்கிற வந்துடக்கூடாது. ஆமாம், ஆனால் இந்த நேரத்தை விட்டுறக்கூடாது. முக்கியமாக 15 குண்டிகள் 15 மாத்திரை இல்லை. சாமிக்கு தீப தூபம் ஏற்றுறது எப்பவும் வழக்கம் தானே, எல்லா காலங்கள்லேயும் சாமிக்கு பூஜைக்கு செய்யணும். இது குங்குலி தூபம் இப்போ கிடையாது, யாரும் அதை விட்டுட்டாங்க. ஆமாம், இந்த அதுக்குன்னு அது பெரிய பெரிய கோயில்கள் இருக்கும், அதுக்குன்னு கருவி இருக்குது, அதில் போட்டு வருவாங்க. நம்ம அடியார்கள்லாம் சேர்ந்தாச்சுன்னா அந்த மாதிரி மீண்டும் அதை கொண்டு வரணும். அதே இதை படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம்.
இது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம சும்மா இருக்கக்கூடாது இல்லையா? இப்போ எனக்கே என்ன இருக்குது, நம்ம கோயில் எப்படி செஞ்சுருவோம் அப்படி எப்படின்னு தான் நினைக்கிறேன். இல்லை முன்னாடி திருவண்ணாமலையிலேருந்து அந்த அவங்க வருவாங்க. அவங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வரவங்க வந்து அது போடுவாங்க. சாம்பிராணியா பெண்கட்டுக்கெல்லாம் வேள்வியில் போடுவோம். அப்படியா? இதுக்கு இன்னைக்கு நிறைய தயார்படி வச்சு பரவாயில்லையா? கோயிலுக்கு வேணா கொண்டுட்டு போங்கயா. கொண்டு போங்க. இப்ப நான் நாளைக்கு கூட கொண்டு வரேன். இல்ல போடணும்னு நினைச்சாருல. சரி போப்பேன். படிக்க இந்த பாட்டை. எந்தராய் செய்கிறது என்ன கலைய அன்றாவன் அதனை வாங்கிய அப்போதில் பொருட்பட்ட ஒன்று நின்றிலர் விரைந்து சென்றார் நிறைந்தெழு அழிப்பினோடு சுந்தர தாரும் என்று புகன்றிட. சரி அப்படின்னோடனே நீங்கள் பொண்ணை கொடுங்க, நான் இதை கொடுக்குறேன், பொருளை கொடுக்குறேன்னு மணிகன் சொல்கிறான். புன்தர தாரும் என்று புகன்றிட மணிகன் தானும் என் தரை இசைந்தது என்ன, என் தரை இசைந்தது என்ன கொடுக்குற என்று கேட்க தாலியை கலையனா தந்தான். புன்தர தாரும் என்று புகன்றிட. நான் பொண்ணை தர்றேன், நீங்கள் குங்குளி தாருங்கன்னு முதல்ல சொல்கிறார். புன்தரம் தாரும் என்று புகன்றிட வணிகன் தாரும் என் தர என்ன தர்றீங்க அப்படிங்கிறார். பொன் தர்றேன்னாரு. பொண்ணை என்ன எதை பொண்ணில் தங்க கட்டியா அல்லது வேறு என்ன பொருள் அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் கட்டிக்காருந்தான். என் தரை செய்தது அந்த தங்கத்தில் அப்படின்னா இவர் தாலியேன்ட்டார். தாலியை கலையனார் ஈந்தார். அன்று அவன் அதனை வாங்கி அப்பொதி கொடுப்ப கொண்டு அதை வாங்கி அந்த பொதியை கொடுத்துட்டேன். நின்றில வாங்கின பிறகு நிற்கல, விரைந்து சென்றார் கோயிலுக்கு. நிறைந்தெடு கழிப்பினுடன் நெஞ்சன் நிறைந்த மகிழ்ச்சியோடு பக்தியோடு கோயிலுக்குள்ளே போயிட்டார். விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி என்னை, அது அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று திருக்கடையூர். வீரட்டானம்னு இறைவனுடைய வீரச்செயல் நடந்த இடங்கள் 8 இருக்குது. அது அட்ட வீரட்ட தலங்கள்னு சொல்லுவோம். அதில் ஒன்று திருவதிகையும் இருக்குது. திரிபுரம் விரித்த வீரச்செயல் நடந்த இடம் திருவதிகை வீரட்டானம். நம்ம திருநாவுக்கரசர் திருப்பணி செய்து. இது மார்க்கண்டேயனுக்காக காலனை நீக்கத்தான். அதன் வீரச்செயல் இறைவனுடைய வீரச்செயல் நிகழ்ந்ததான வீரட்டானம். திருக்கடை மாநாடு மயானம். நம்ம அது ஒரு சொந்தம் பக்கத்தில். விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் நம்மையாளும் ஒருவர்தம் பண்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி நல்லா சேர்த்து அப்படியே அடுக்கி வச்சுட்டாராம் அந்த புதிய மூட்டையில். அதை இப்படி சொல்கிறார் சேக்கிழர் பாருங்க. இவர் என்ன சொல்கிறாராம், என்னை உடையவர் நம்மை ஆளும் ஒருவர்தம் பண்டாரத்தில். பண்டாரம்னா அந்த பண்டங்கள் வைத்திருக்கின்ற பண்டகசாலை, அதுதான் பண்டாரம். அங்கே ஒருவன் என்னும் ஒருவன் காண்கன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி ஒருவன்கிறார். நம்மை ஆளும் ஒருவர், வேறு யார் நம்மை ஆளலை, ஒருவர் ஆள்றாரு. அவர் நம்மை உடையவர், நம்ம பூரா உடைமை பொருள். அப்போ நான் இதெல்லாம் இந்த உடம்பு யார் கொடுத்த உடம்பு, இந்த ஆத்மா கொடுத்த உடம்பு. நாய் நம்ம அது இழுக்குது எனக்கு தானே, நரி எனக்கு தானே அது இழுக்குது. பிணந்தின் கழுகு இவையெல்லாம் எனக்கு இறந்து ஒரு சித்தப்பனை இழுக்குது. ஆனால் இது யாருக்கு சொந்தம்? நமக்கே சொந்தம் இல்லை. நம்ம உடம்பு நமக்கு சொந்தம், நம்மளுக்கு சொந்தம் இறைவனுக்கு. அதான் நம்ம இறைவனை உடையவனே
உடையவனே அப்படின்னு. அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் இன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ அப்படிங்கிறார்ல மாணிக்கவாசகர். அன்றே என்று எனக்கு நீ பிறவி கொடுக்குற அந்த சமயத்திலேயே, நிலைக்கு ஏற்ற நிலையை கொடுக்குற அந்த சமயத்திலேயே உன்னுடைய எல்லாத்தையும் நீ எடுத்துட்ட. அப்போ நான் உன்னுடைய அடிமை, உன்னுடைய உடைமை பொருள். அப்படியே விட மாட்டேங்கிற சேர்த்த பொருளெல்லாம் நான் எனதுங்கிறோமே, நம்ம கூட அவர்கள் இல்லை. அப்போ இனி நம்ம பொருள் வேணும், சேர்க்கணும். பொருள் இல்லாருக்கு இவ்வளவு இல்லை. வள்ளுவர் சொன்ன மாதிரி யார் சொல்ல முடியும்? அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. அதே மாதிரி பொருள் வேண்டும், அருள் வேண்டும். ஆனால் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதில் வித்தியாசம். விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் நம்மை ஆளும் ஒருவர் நம் வட்டாரத்தில் அடைவுற ஒடுக்கி வரிசையாக அப்படியே அடுக்கி ஒடுக்கி எல்லாம் அயர்த்தி எழும் அன்பு பொங்க அயர்த்தி எழும் அன்பு பொங்குங்கிறார்கள். அதாவது இவருக்கு அந்த என்ன அன்பு, அயர்த்தி எழும் அன்பு பொங்கு. முதல்ல ஏற்பட்ட அந்த துன்ப துயரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்கள் இறைவன் மேல் ஏற்பட்ட அன்பு பொங்கு. ஒன்று நீங்கள், மற்றொன்று பொங்கு. பொங்குலிய கலையத்தை கொண்டு வந்து சேர்த்த உடனே அவருக்கு அன்பு பொங்கியது. அதுக்கு முன்னால் இருந்தது எது? வறுமை. வறுமையினால் வாடியது. அது இப்போ அந்த வறுமைகள் நீங்கள் அன்பு பொங்கியது அப்படிங்கிறார். அயர்த்தி எழும் அன்பு பொங்க, அயர்த்தி எழும் அன்பு பொங்கவா பார்த்தீங்களா? அயர்த்தி எழும் எல்லாத்தையும் மறந்துட்டார். அந்த வறுமை முதலான துன்பங்களையெல்லாம் மறந்துட்டார். சடையவர் மலர்த்தால் போற்றி அன்பு பொங்க சடையவர் மலர்த்தால் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பு இல்லா, தனக்கு ஈடு இணை இல்லாத கலையனார் இருந்தார். படிங்க. உடையவர் வீரட்டானம் உரைந்து சென்று எய்தி என்னை உடையவர் என்மையாலும் ஒருவர்தம் பண்டாரத்தில் அடைவர் ஒடுக்கி எல்லா மயற்கு எழுதி பொங்க அடையவர் மலர்த்தால் போற்றி இருந்தனர் தமக்கு ஒப்பில்லார். இதில் ஒரு சிறப்பான வார்த்தையை சேக்கலா சொல்கிறார் பார்த்துங்க. என்னை உடையவர்ங்கிறாரு. என்னைங்கும்போது தன்னை அவரை மட்டும் குறிக்குது. அது சிங்கிளாக வந்துடுது. இப்போ ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம் என்னை உடையவர்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது கலைஞர் வந்து நம்மை ஆளும் ஒருவர்னு சொல்கிறார். நம்மை எம்மைன்னு விட்டுறார். எம்மைன்னா இது நம்மைன்னு போட்டு இதில். ஆமாம், நம்மைங்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா என்னை ஆளும் உடையவர், நம்மையெல்லாம் ஆளுவாங்க. அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம். எவ்வளோ ஒரு சிறப்பான முறையில் அமைதுவார். அடுத்த பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. இந்த பாட்டை இன்றைக்கி எல்லோரும் மனப்பாடம் பண்ணிக்கிறணும். அதாவது இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாட்டை புதுமனை பூவலம் நடத்தி நீங்கள் எல்லாம் குடி போகிற போது பால் காய்ச்சுவோம். அப்போ பாடுற பாட்டு. அன்பர் அங்கு இருப்ப நம்பர் அருளினால் அழகை வேந்தன் தன்பெரு நிதியம் தூத்து தரணி மேல் நெருங்க எங்கும் பொங்கு பொன் பயில் குவையும் நெல்லும் புருவில் பல் வளனும் பொங்க மண்பெரும் செல்வமாக்கி வைத்தனன் மனையில் நேட. அன்பர் அங்கு இருப்ப கலையனார் எங்கே இருக்காரு? கோயிலில் இருக்காரு. அவர் மனப்பாட பாட்டு எதுன்னு கேட்குறாங்க. 849 இவர் அன்பர் அங்கிருப்ப கலையனார் அங்கே கோயிலில் இருக்காரு. நம்பர் அருளினால் அமிர்த கடேஸ்வரருடைய இறைவனுடைய திருவருளால் அழகை வேந்தன் அவருடைய தோழன் யார்? அழகை நகருக்கு அதிபதியாகி குபேரன். அழகை வேந்தன்றது யார்? குபேரன். செல்வத்துக்கு கடவுள், சிவருமானுக்கு தோழர். அழகை வேந்தன்
தன் பெரு நிதியும் தூர்த்து தன்னிடத்தில் செல்வங்கள் அத்தனை எடுத்து கொண்டு தரணி மேல் நெருங்க எங்கும் இந்த உலகத்தில் எங்கும் நிறைகின்ற அளவில் இவர் வீட்டில் கொண்டு போய் சேர்த்தாராம். தரணி மேல் இங்கே பூமிக்கு தரணியில் இங்கே இருக்க நெருங்க எங்கும் பொன்பயில் குவையும், அது மட்டும் இல்லை பொன்னும் பொற்குவையலும் நெற்குவியலும் பொருவில் பல் வளம் மற்றும் உள்ள வளங்கள் வீட்டுக்கு என்னென்ன பொருள்கள் வேணுமோ அவ்வளோ வளங்களும் பொங்க மண் பெரும் செல்வமாக்கி ஈடு இல்லாத செல்வத்தை அங்கே வைத்து மனையில் வைத்தாராம். இந்த பாட்டு பார்த்தாச்சு வீட்டில் எல்லாம் செய்கிறதுக்கு பொருத்தமான பாட்டா இல்லையா? பாடு தெரிஞ்சுருந்தேன் ஏப்பா. ஆனால் டெய்லி பாடுறேன்னா குபேர் வர மாட்டார். இந்த பால் வேட கட்டி பால் காய்ச்சி அந்த வாஸ்து சாந்தியெல்லாம் செஞ்சு வாஸ்துக்கு இன்னொருத்தக்கிட்ட இருக்கிறனால இடத்த நம்ம வாங்குகிறோம். அது புறம், அதாவது வேற ஒருத்தர் இருந்த நிலத்தை நம்ம பத்திரம் போட்டு வாங்கிடுறோம். ஆனால் செவ்வொருமானால் ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கார் அந்த இடத்தை பாதுகாக்கிறதுக்கு. அவரையும் நம்ம வெளியேற்றுறோம். அதுக்காக அந்த வேலை செய்கிறோம். முதல் நாள் இரவு செய்யணும், அடுத்த நாளும் செய்யணும். படிங்க இந்த பாட்டை படிங்க படிப்பா படிங்க எல்லாரும். மற்ற அவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி, அவரோட மனைவி மக்கள் எல்லாம் இங்கே வீட்டில் பசியினால் வாடி அற்றை நாள் இரவு தண்ணில் அயர் உற துயிலும் போதில் அன்னைக்கு இரவு பட்டினியாகவே கிடந்து உறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அற்றை நாள் இரவு தண்ணில் அயர் உற அந்த வாட்டத்தோடு துயிலுகின்ற போதில் தூங்குகிற போது நற்றவ கொடியனாருக்கு அந்த கலையனாருடைய மனைவியாருக்கு கனவிடை நாதன் நல்க வந்து என்ன அசதியாக சொல்கிறார். என்ன தெற்றன உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செய்வார். அவருக்கு கனவுல வந்து காட்சி நல்கி இறைவன் வந்து காட்சியை கொடுத்து அசரீதியாக சொன்ன உடனே அப்படியே தூக்கத்திலிருந்து எழுந்தாராம். அங்கே பார்க்குறாரு, அப்படியே செல்வங்கள் மலிங்கிடும். தெற்றன உணர்ந்து கனவிடை நாதன் நல்க. நாதன் நல்கன்னா நாதன் என்ன சிவருமான் சொல்லிட்டாரு, வீடு நிறைய செல்வங்கள் இருக்குது, என்ன நீ வறுமை நீங்கள் வாழ்வாயாகன்ட்டார். தெற்றன உணர்ந்து உடனே உணர்ந்து செல்வம் கண்டபின் எல்லா செல்வத்தையும் பார்க்குறாரு. குபேர செல்வத்தை அங்கே பார்க்குறாரு, சங்க நிதி பதும நிதி இரண்டையும் பார்க்குறாரு. ஆனால் இவர் திருநாவுக்கரசர் இப்படியெல்லாம் அந்த செல்வம்லாம் எனக்கு வேண்டியது இல்லைட்டார். நீ சங்க நிதி பதும நிதி ரெண்டை கொடுத்தாலும் எனக்கு வேண்டியது இல்லைட்டார் அவர். படிக்க மற்ற அவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவு தண்ணில் அயர்ந்து உற துயிலும் போதில் நத்தவ கொடியனாருக்கு கனவிடை நாதனாக தெற்றன உணர்ந்து செல்வம் கண்டபின் சிந்தை செய்வார். இந்த ஒரு குடும்பத்தில் கலையனாரும் ஒரு சிவனடியார், அவரோட மனைவியாரும் ஒரு சிவனடியார்களுக்கு அன்னம் பாலிக்கின்ற ஒரு இதை நல்லா அவர் பிடிச்சிட்டாரு. அந்த சிவனடியார் பிடிச்சிட்டாரு. இதில் பாருங்க, மாணிக்க வாசகர் சொல்கிறார், என்ன வேண்டும்னு அவர் கேட்குறாரு. உன்னடியார் உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியார் அடிபணிவோம். உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியார் உன் அடியார் தாழ் பணிவோம். உன்னை பிரானாக பெற்ற அடியார்கள் இருக்காங்களே, தலைவனாக பெற்ற அவர்களுடைய திருவடிகள் நாங்கள் பணிவோம். அன்னவர்க்கே பாங்காவோம், அவர்களுக்கு கூட இருப்போம். இப்போல்லாம் நம்ம உண்ணா சேர்ந்து இருக்கோம்ல, இப்போ தான் இதுதான் அன்னவர்க்கே பாங்காவோம். அன்னவரே எம் கணவராவா, அதுதான் முக்கியம். மாணிக்கா எதை வேண்டாரு, அப்படிப்பட்டவரே எனக்கு
இது திருவம்பாவையில் மார்கழி மாதத்தில் பெண்கள் பாடுற பாட்டு. அதனால் அந்த பெண்கள் வந்து அன்னவரே எம் கணவர் ஆவார், அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம், அவர்கள் கட்டளையை தலைமையில் ஏற்று பணி செய்வோம், அவர் உகந்து சொன்ன பரிசை தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எங்கோ நல்குதியே என்ன குறையும் ஏலோர் எம்பாவாய் அப்படின்னா. ஆக வாழ்க்கையில் குறையே இல்லாமல் இருக்கிறதுக்கு மாணிக்கவாசகர் ஒரு இதை சொல்லியிருக்காரு. எதிர்காலம் எப்படி இருக்கட்டும் அப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி காலம் இப்போ எனக்கு வயசு 90க்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் நான் பார்த்தா இப்படி கூட்டத்தால் இப்போத்தான் பார்க்குறேன். இது ஒரு காலம். ஆமாம், படிக்கிற காலத்தில் பார்க்கல, பிள்ளை பருவத்தில் பார்க்கல, படிக்கிற காலத்தில் பார்க்கல, பணி செய்கிற காலத்துலையும் பார்க்கல. கோயிலில் வந்து பேசுகிறதுக்கு நான் தான் ஏற்பாடு பண்ணுவேன். மாணிக்கவாசகர் கோயில்லையும் சரி, இப்போ எங்கள் பெரிய கோயில்லையும் ஆசிரியர்கள் அவர்களுக்கெல்லாம் தெரிந்தவர்களுக்கு ரொம்ப குறைவு, திருமுறைகள் தெரிந்தவர்கள் ரொம்ப குறைவு. அவர்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து இதை வந்து பேசுங்கன்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அந்த காலத்திலேயே ஏற்பாடு செஞ்சு உருவாக்க. அப்போ பெண்கள் வருவாங்க, கோயிலுக்கு போக வருவாங்க. ஆனால் சிறந்த பெண்கள் இருக்காங்க, சைவ பெருமக்கள். பெண்களுக்கு காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஆற்றுல போய் குளிச்சுட்டு கோயிலுக்கு வந்து அனுஷ்டானம் செய்கின்ற பெருமக்கள், தீட்சை வாங்கியவர்கள், அவங்கெல்லாம் இருந்தவங்க. அதுக்கு பிறகு காலம் மாறி போச்சு. இல்லை, இது ஒரு மறுமலர்ச்சி காலம், ஆன்மீகத்தினுடைய மறுமலர்ச்சி காலம். இந்த காலத்தை நம்முடைய வருங்கால தலைமுறைக்கு நம்ம எடுத்து செல்ல வேண்டும். போட்டி பொறாமே இருக்கக்கூடாது. இதில் நான் தான் நீ தானே இருக்கக்கூடாது. நம்ம எல்லாம் அப்படிங்கிற முறையில் போனதான் நல்லா. ஒவ்வொருவரும் ஒரு வகையில் பிறப்பலாம். திருநாவுக்கரசு ஒரு வகையில் போனார். அதுக்காக திருஞான சம்பந்தர் கோபிச்சுக்கரல. திருஞான சம்பந்தர் காலில் அவர் விழுகிறார். வயசு அவருக்கு 80க்கு மேலே. 2 பேரும் இணைஞ்சி இவர் கல்யாண வீட்டுக்கு அவர் வாங்க 2 பேரும் வர்றாங்க. மகேஷ் ஒரு போஸ்ட் செய்கிறார். பாருங்க எவ்வளோ பெரிய பேருன்னு பாருங்க. திருஞான சம்பந்தர் அப்புறம் 2 பேரும் இணைந்து சைவத்தை வளர்த்தாங்க. அதனால் அந்த நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழி இது நமக்கு நல்ல தலைமுறை. நான்லாம் இப்போ நினைக்க உங்களையெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் ஆயுசு கூட இருக்கிறது காரணம் நீங்கள் தான். உண்மையிலே சொல்கிறேன். கோயில் இருக்கேன். ஆமாம், கோயிலில் பணி செய்கிற போது அவனுடைய சன்னிதானத்தில் போது அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கே, அது என் உடம்புக்கு வருது. இல்ல நீங்க பாடல் நடத்துறதுக்கு நாங்க அதனால மகிழ்ச்சி ஏற்படுது. அவங்கெல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி கலந்து பேசி நம்ம இருக்கிற ஒரு மகிழ்ச்சி. ஐயா சொன்ன நினைவுக்கு வருது. நாங்கள் சின்னம்னூரில் அவர்கிட்ட இந்த மாதிரி பெரிய புராண வகுப்பு நடத்துன்னு சொல்லி மாணிக்கவாசகர் கோயிலில் பேசும்பொழுது சின்னம்னூரில் உள்ள அவங்க வந்து அடியார்கள் வந்து ஐயா வந்து சிரமப்படுற அங்கே போய் கம்பத்தில் நடத்துகிற சிரமம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. ஐயா இங்கே வந்து நான் பெரிய புராண கொடியை ஏற்றியாச்சு, ஏற்றின கொடியை இறக்க மாட்டேன், நிறைவு செஞ்சிடுவேன், எம்பெருமான் துணை செஞ்சு அதை நிறைவு செஞ்சிடுவேன்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தோட அதை உண்மையிலே அந்த நூல்களெல்லாம் புக்ஸெல்லாம் வாங்கி கொடுத்து நிறைய அடியார்கள் கலந்து நம்ம பெரிய புராணத்தை இதில் பேசும்பொழுது நம்ம 63 நாயன்மார்கள் வரலாறு தெரிய வருது. இப்போ கலிய நாயனாருடைய அவருடைய மாகேஸ்வர பூஜையிலே திருநாவுக்கரசர் பெருமான அவர் திருஞான சம்பந்தரம் கலந்துருக்காங்கிற அந்த செய்தியும் நமக்கு நம்ம திருமறைக்காட்டில் தான் அவங்க 2 பேரும் இணைந்து திருமறைக்காட்டில் தான் அந்த கதவை திறக்கிறதுக்கு பதியங்கள் பாடுறாங்க. அதுக்கடுத்து அவர்கள் இந்த மாதிரி ஒரு அன்னமாழ்ப்பில் கலந்துருக்காங்க. செய்தி வந்து நல்ல ஒரு அருமையான. இந்த பாட்டு படிங்க. 850 மற்ற அவர் மணிக்கேர். அன்றினால் இரவு தன்னில் அயர்வு உற துயிலும் போதில் நல் தவ கொடியனார்க்கு கணவிடை நாதன் நல்க தெற்றென உணர்ந்து செல்வம் கண்டபின் சித்தை செய்வார். கும்பனார் இல்லம் எங்கும் குறைவிழா நிறைவில் காணும் அம்புனின் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பீரான் அருளாம் என்றே இருகரம் குவித்து போற்றி தம் பெரும் கணவனாருக்கு திரு அமுது அமைக்கச் சார்ந்தார். இப்போ
கனவுல கண்ட காட்சிக்கு தகுந்தபடி செல்வமெல்லாம் நிறைஞ்சிருக்கவும் கும்பனார் இல்லம் எங்கும் கணவரோட இல்லை கணவனாருடைய கும்பனார்னா யார்? கும்பன் அவர், கும்பனார் இவர். அதாவது கலையனாருடைய மனைவியார். கும்பனார் இல்லம் எங்கும் குறைவிலா நிறைவில் காணும் அம்பூனின் குவையும் நெல்லும், பொற்குவையும் நெல்லும் இதை பார்க்குறார். குவிஞ்சு கிடக்கிறது அரிசியும் இவை எல்லாவற்றையும் பார்த்து இது எம்பிரான் அருளாம், சிவபெருமானுடைய அருள் என்றே உடனே 2 கரங்களையும் குவித்து போற்றி தன் பெரும் கணவருக்கு திரு அமுது அமைக்கச் சார்ந்தார். உடனே என்ன செஞ்சார்? பசியால் வாடி இருக்க கணவனுக்கு உணவு தயார் செய்வதற்கு போனாராம். காலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாராம் ஆளும் அன்புடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் சாலனி பசித்தாய் உன்றன் தட நெடு மனையில் நன்னி பாலி நின் அடிசில் உண்டு வருவரல் ஒழிக என்றார். காலனை காய்ந்த செய்ய காலன் யார்? அமிர்த கடேஸ்வரர். அவர் கலையனாருடைய ஆளும் அன்பு. அன்புங்கிறது எப்படி இருக்கணும்? இறைவன்கிட்ட ஆளும் அன்பு இருக்கணுமா? கசிந்து உருகணும் உள்ளம். ஆளும் அன்புன்னா கசிந்து உருகணுமா? உள்ளம் கசிந்து உருகணும். மெய்தான அரும்பி விதிர்த்து அப்படின்னு மாணிக்க பத்தர் சொல்கிறாரு. அதனால தான் அழுது அழுது அடியடைந்த அவர் மாணிக்க அழுது அழுது அடியடைந்த ஆளும் அன்புடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் அவர் அறிகின்ற வகையில் இறைவன் என்ன சொல்கிறாரு? சாலனி பசித்தாய், நீ ரொம்ப பசியோடு இருக்கிற, உன்றன் தடநெடு மனையில் போய் உன்னுடைய இல்லத்துக்கு சென்று மாளிகைக்கு போய் நன்னி பாலி நின் அடிசில் உண்டு, பாலை காட்டிலும் சுவையான உணவை நீ உண்டு உன்னுடைய துன்பம் நீங்குக வறுமை ஒழிக அப்படிங்கிற படிய 2 பாட்டம். கொம்பனார் இல்லம் என்றும் குறைவில நிறைவும் காணும் அம்பொழும் சுவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பிரான் அருளாம் என்றே இருகரம் குடித்து போற்றி நண்பெரும் கணவனாருக்கு திரு அமுது அமைக்கச் சார்ந்தார். காலனை காய்ந்த செய்ய காலனார் கலையனாராம் ஆளும் அன்பு உடைய சிந்தை அடியவர் அறியும் ஆற்றால் சாலனி பசித்தாய் உந்தன் தடநெடு மனையில் நன்னி பாலின் அடிசில் உண்டு வருவரல் ஒளிக என்றார். கலையனார் அதனை கேட்டு கலையனார் அதனை கேட்டு கைதொழுது இறைஞ்சி சிவபெருமானுடைய இந்த அசரீர வாக்கை கேட்ட உடனே கைதொழுது வணங்கி கங்கை அலை புனல் சென்னியார்தம் அருள் மறுத்து இருக்க அஞ்சி சிவபெருமானுடைய வார்த்தையை மறுக்க அஞ்சி தலைமிசை பணிமேல் கொண்டு தலைக்கு மேலே கைகளை குவித்து அவருடைய கட்டளை ஏற்று சங்கரன் கோயில் நின்று சங்கரன் கோயிலிருந்து அங்கே சங்கரன் கோயில்னு அதனை செயல்படுது. சங்கரன் சிவபெருமான் இருக்கிற இந்த திருக்கடையூர் கோயிலிருந்து மலை நிகர் மாட வீதி மருங்கு தம் மனையை சேர்ந்தார். மாட வீதிகள் நிறைந்த அந்த தெருவில் இருக்கிற ஒரு பகுதி இவருடைய அந்த மனையை சார்ந்தார். படிங்க. அதனை கங்கை அனன்புடன் சென்னிய தம் அருள் வந்து இருக்க அஞ்சி தலைவிசை பணிமேற்கொண்டு சங்கரன் கோயில் நின்று மலைநிகர் மாட வீதி மருங்குதல் மனையை சார்ந்தார். இல்லத்தில் சென்று புக்கார் இருநிதி குவைகள் ஆர்ந்த செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை உள்ள வீட்டுக்குள்ளே போனார். இருநிதி குவைகள், இருநிதியை தான் சங்க நிதி பதும் நிதி, அது செல்வத்தினுடைய சிறப்பு மேலானது, அதுதான் உயர்ந்த செல்வம், செல்வங்களே உயர்ந்த செல்வம். இந்த குவைகளை எல்லாம் பார்த்த உடனே திருமணையாரை நோக்கி அன்புள்ள அந்த மனைவியை பார்த்து வில்லொத்த நுதலாய் வில் போன்ற நுதலை உடையவளே நெற்றி உடையவளே இந்த விளைவெல்லாம் என்கொள், இந்த எப்படி வந்துச்சு இந்த செல்வங்கள்லாம் விளைவு என்று கேட்க அல்லொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார். அல்லொத்த கண்டன் எப்படின்னா கருண்டருடைய நீலகண்டராகிய சிவபெருமானுடைய அருள், அவருடைய அருள் தர இது வந்தது அப்படின்னா அவர்
அவனுடைய அருளை நினைந்து என்ன செஞ்சாரான், தன்னுடைய 2 கைகளையும் தலைமையில் கொண்டான். இதுதான் கோயிலுக்கு போனால் இப்படி வரும். இது என்ன வணக்கம், 2 கையும் குவிக்கிறது, ஆனால் 3 வணக்கம். தலையை நீ வணங்காய், அது ஒன்று. தலைக்கு மேலே குவிக்கிறோம், திரி அங்க வணக்கம், திரி அங்க வணக்கம். இது பெண்கள் இப்போ தலைக்கு மேலே குவிக்க வேண்டியதில்லை. ஆமாம், அந்த அளவோட வச்சுக்கணும். பஞ்சாங்க நமஸ்காரம் நம்மளுக்கு, அஷ்டாங்க நமஸ்காரம் நமக்கு, பஞ்சாங்கம் நமக்கு. இந்த 2 கைகளையும் தலைக்கு மேலே குவிக்கிறதுக்கு பேர் திரியங்க வணக்கம். தன் அருள் இறந்த வண்ணம் என்று கை தலைமையில் கொண்டார். படிங்க. விண்ணிடை மடவார் கூற விண்ணிடை மடவார் கூற மிக்க சீர் கலையனாதாம் அந்நிய பெரும் செல்வத்து பணம் பள்ளி சிறப்பு என்னையும் ஆடும் தலைமையத்து எந்த எம்பியா ஈசன் தன்னுடன் இருந்த வண்ணம் என்று கைக்கிழமே கொண்டார். பதும நல் திருவின் மிக்க பரிகளம் திருத்தி கொண்டு தாமரை மலரில் இருக்கின்ற திருமகளை போன்ற மனைவியாராம். பதுமம்னா தாமரை, தாமரை மலரில் இருக்கின்ற திரு யார், திருமகள். அவரை போன்ற அழகில சிறந்த அம்மையார் பரிகளம், உணவு களம், சாப்பிட்ற கருவி, அதை திருத்தி கொண்டு நல்லா சுத்தப்படுத்தி கொண்டு கதும் என கணவனாரை கண்ணுதற்கு அன்பரோடும், கதும் என வேகமாக அப்படி வர்றாங்க. வர்றவர் சுகமல்ல, கண்ணுதற்கு அன்பரோடும், கண்ணுதற் கடவுளாகிய சிவபெருமானுடைய ஒரு அன்பரோடும் விதிமுறை தீபம் ஏந்தி, இவர் மட்டுமல்ல இன்னொரு அன்பரோடும் சேர்த்து வீட்டுக்குள்ளே அழைத்து வந்து, என்ன உடனே உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கல, விதிமுறை, அந்த விதிமுறைப்படி தீபம் ஏந்தி, நம்ம அன்னைக்கு தீபம் காட்டணும் இல்லையா, பூர்ண கும்பகோஷம்ல, அதுதான் முறை, விதிமுறை. அந்த விதிமுறை தீபம் ஏந்தி மேவும் இன்னடிச்சல் ஊட்ட அது நுகர்ந்து இன்பமாக இருந்தான். அருமறை கலையனார்தான். இதுதான் என்ன பூஜைன்னு வருது. இது எனக்கு மகேஸ்வர அடியார்களுக்கு அன்னம் பாலிப்பது. அதனால தான் இந்த மகேஸ்வர பூஜை வந்து அடியாருக்கு படைத்தது ஆண்டவனுக்கு. ஆண்டவனுக்கு படைச்ச நெய்வேத்தியம் அடியாருக்கு வராது, பசியோடு தான் இருப்பாங்க. அது திருமூலரை அருமையாக சொல்கிறார். என்ன தொடக்கம், படமாட கோயில் பரமர்க்கு ஒன்றியின் சிவபெருமானுக்கு, நடமாட கோயில் நம்பருக்கு அங்கே ஆகா, அவருக்கு போட்டது இங்கே அடியாருக்கு வராது. வடமாட கோயில் பரமர்க்கு ஒன்றியின், பரமாட கோயில் பரமர்க்கு, நடமாடுகின்ற தெய்வங்களாக இருக்கிற அடியார்களுக்கு ஒன்று கொடுத்தோம்னா, படமாட கோயில் பரமர்க்கு ஒன்றியின், நடமாட கோயில் நம்பர் வடமாட கோயில் பகவருக்கு ஒன்றியில், நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்று ஆகா, நடமாட கோயில் நம்பருக்கு ஒன்றியில், படமாட கோயில் பகவருக்கு அதுவாக அவருக்கு போய் சேர்ந்துருக்காரு. அப்போ அடியவர் இப்போ வந்து அவர் திருமூலர் வந்து நல்லா அருமையாக இது நம்ம வாரிய சுவாமிகள் மக்களுக்கு புரியுது. அவர் மாதிரி சைவத்தை வளர்த்தவங்க யாருக்கு முடியாது. அதனால தான் பஞ்சபூதங்களோடு ஐக்கியமானவர், பஞ்சபூதங்களோடு சேர்ந்திருக்கார், காற்றோடு ஆகாயத்தோடு கலந்து விட்டவர். என்ன சொன்னார் இதுக்கு பாருங்க ஒரு உதாரணம். அவர் பாட்டாக 4 பாட்டாக எழுதி வச்சுட்டாரு. இவருக்கு அதுக்கு விளக்கம் சொல்கிறாரு. இது அந்த காலத்தில் தபால் பெட்டிகள் இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். அது போஸ்ட் ஆஃபீஸ் தலைமையகம். அங்கே ஒரு தபாலை போடுறோம்னா அது வந்து இங்கே நமக்கு வராது. நம்ம ஒரு தபாலை போட்டு எழுதி வேறு ஊருக்கு அனுப்பணும், நம்ம அது இங்கே வராது. இப்போ அதே மாதிரி வீடுகளில் ஒவ்வொரு தெருவிலையும் தபால் பெட்டி வச்சுருப்பாங்க. இங்கே இருக்க ஒரு போஸ்ட் இதை போட்டோம்னா அது எங்கே போய் சேரும், தலைமைச் செயலுக்கு போகும். இதை எடுத்துக்கிட்டு தலைமை
அப்போ தலைமை அஞ்சகத்தில் போட்ட பொருள் இந்த பெட்டிக்கு வராது. ஆனால் இங்கே போட்ட பெட்டி பொருள் அங்கே போயிடும். அது சிவபெருமான், இது அடியார்கள். சிவபெருமானுக்கு போட்டது இங்கே வராது, அடியார்களுக்கு போட்டது உணவு அங்கே. அடியார்கள் உணவு அங்கே போய் இறைவன். ரெண்டே உதாரணம், எவ்வளோ அருமையாக சொல்லிட்டாரு. அதான் காரியாருடைய தாழ் பணிகள். ஆமாம், சின்ன பிள்ளைகளை ஒரு புத்தகத்தை கையில் நிறையா புத்தகம் கொடுத்துருவாங்க. ஒரு இதை கொடுத்து ஒரு இதை சொல்ல சொல்லு, அப்படி வளர்ப்பார். அப்புறம் பதுமனல் பிரிவின் மிக்கார் வரிகளம் திருத்திக் கொண்டு பதுமையன கணவனாரை தன்னுதற்கு அன்பரோடும் விதிமுறை தீபம் ஏந்தி மேவுமின் அடிசில் ஊட்ட அது நுகர்ந்து இன்பமார்ந்தார் அருமறை கலையனார்தான். ஊர்தோறும் பலிகொண்டு உயிக்கும் ஒருவனது அருளினாலே ஊர்கள் தோறும் சென்று கையில் சிவபெருமான் வந்து அவர் என்ன பிச்சை பாத்திரத்தை ஏந்தி பெருமானுடைய பிச்சை பாத்திரத்தை ஏந்தி வீடுகள் தோறும் சென்று பலி கேட்டு வருகிறவர். ஊர்தோறும் பலி கொண்டு உயிக்கும் ஒருவனது அருளினாலே பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையவராம் பண்பில் நீடி. இந்த உலகத்தில் மிகுந்த செல்வம் உடையவராக அந்த பண்பில் என்ன பண்பு? தான் கொடுத்த செல்வம், இறைவன் கொடுத்த செல்வம் தனக்காக மட்டுமில்லை அடியவர்களுக்கும் என்று கருதி சீருடை அடிசில் நல்ல அந்த அடிசில் அந்த பொருளை கொண்டு, அடிசில்னா உணவு, அந்த உணவில் செழுங்கறி, நல்ல காய்கறிகள், தயிர், நெய், பால், என்னென்ன உணவுகளை அடியார்கள் படைச்சிருக்கான்னு பாருங்க. செழுங்கறி, தயிர், நெய், பாலால் ஆர்தரு காதல் கூற அடியவருக்கு உதவும் நாளில் இது. ஆக அடியவருக்கு உபசாரம் பண்ணணும்னா, அன்னம் அளிக்கணும்னா இந்த மாதிரி சிறப்பான முறையில் செய்யணும். அதனால் நம்ம மகேஸ்வர பூச்சியில் பார்த்துருக்கீங்க, என்ன புதுசாக வச்சுருக்காங்க. அதுதான் முறை. படிங்க. ஊர்தோறும் வழிகொண்டு உங்களது நல்லினாலே பாரினில் ஆர்ந்த செல்வம் உடையராம் பண்பில் நீடி சீருடை அடிசில் நல்ல செழுங்கறி தயிர் நெய் பாலால் ஆர்தரு காதல் கூற அடியவருக்கு உதவும் நாளில். அடுத்த காட்சி வருது. செங்கண் வெள்ளேற்றின் பாகன் திருப்பனந்தாளில் மேவும் அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கி தன் வேளம் எல்லாம் பூட்டவும் நேர் நில்லாமை கங்குலும் பகலும் தீரா கவலையுற்று அழுங்கிச் செல்ல. செங்கண் வெள்ளேற்றின் பாகன் விடை, அதாவது வெண்மையான இடபத்தின் மேல் ஏறி வருகின்ற இறைவன் திருப்பனந்தாளில் இருக்கின்ற இறைவன். திருப்பனந்தாள்லாம் அங்கே அதெல்லாம் ஒரு மையம்தான். கும்பகோணத்தை மயிலாடுதுறை மையமாக வச்சுக்கிட்டோம்னா இந்த தலங்கள் பூரா பார்த்தாலும் மையம் கும்பகோணமும் இது நம்ம மயிலாடுதுறை, திருவெண்காடு, பூம்புகார் எல்லா பகுதியும் பார்த்துடலாம். திருப்பனந்தாளில் மேவும் அங்கணன் செம்மை கண்டு கும்பிட அரசன், அங்கே இருக்கின்ற இறைவனுடைய திருமேனியை கண்டு வணங்க வேண்டும் என்று அந்த நாட்டை ஆளுகின்ற அரசன் ஆர்வம் கொண்டு பொங்கி தன் வேளம் எல்லாம் பூட்டவும். அதாவது அதுதான் அந்த இது வரலாறு இதில் இல்லை. வரலாறு என்ன, தாடகை என்ற ஒரு பெண்ணு, அந்த பெண் வந்து இறைவனுக்கு நாள்தோறும் நீர் எடுத்து அபிஷேகம் பண்ணுறது, மாலை சுட்டி அவருக்கு சூட்டுவது. இந்த நிலை, இந்த பணி தொண்டு செய்து வருகிற போது அந்த பெண்ணுடைய சேலை தழுப்பு நழுவுகிற காரணத்தினால இறைவன் அப்படியே வளைஞ்சு கொடுத்தார். எதுக்காக வளைஞ்சு கொடுத்தாரு? பெண்ணின் மானம் காப்பதற்காக. அப்போ அது நிமிரவே இல்லை அந்த இது. இந்த நிலையில் இவர் வந்து பார்க்க வர்றார். கும்பிட அரசன் ஆர்வம் ஊங்கி தன் வேளமெல்லாம் பூட்டவும். அவன் ஆர்வத்தினால இப்படியே வந்து வணங்கிட்டு போகிறான். வணங்கிட்டு போகிறவனுக்கு இப்படியே நம்ம வேறு ஊனம் உள்ளவராக இருக்கார், இது பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும், நிமிர்த்தணும்னு சொல்லி ஆணை சேனை அத்தனையும் கொண்டு வந்து நிமிர்த்தி பார்க்குறேன். நிமிரவே இல்லை. வேளம் எல்லாம் பூட்டவும்.
யானைகளையெல்லாம் கொண்டு வந்து பூட்டவும் நேர் நில்லாமை, நேராக வரல. கங்குலும் பகலும், இதனால் இரவும் பகலுமாக அவன் தீராக கவலையோடு அழிஞ்சி மனம் வருந்தி கொண்டு இருந்தான் மன்னன். அப்படிங்க. திருப்பரங்காலை மேலும் அங்கனன் செம்மைகளை சொல்லிட அரசன் ஆர்வம் வந்தித்தன் ஏனமெல்லாம் கூட்டமும் நேர் இல்லாமை கங்குலும் பகலும் தீர கவலைவுக்கு அழிந்து சென்றார். மன்னவன் வருத்தம் கேட்டு மாசரு புகழின்மிக்க நன்னெறி கலையனார்தான். பார்த்தீங்களா, இதை கேள்விப்பட்டார் கலையனார். மன்னவனுடைய வருத்தம் கேட்டு மாசரு புகழின்மிக்க நன்னெறி கலையனார்தான். மாசரு புகழாம், மாசரு புகழை உடையவர் அவர். குற்றமே யாரும் குறை சொல்ல முடியாத ஒருவர். அந்த புகழ் எதனால் வந்துச்சு? குற்றமில் யாரும் குறை சொல்ல முடிய புகழ். அவர் அவர் சென்ற நன்னெறி. என்ன நெறி? இவர்களுக்கும் வந்தவர்களுக்கும் மனம், இறைவனுக்கும் மனம். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சார். மாசரு புகழின்மிக்க நன்னெறி கலையனார்தாம் நாதனை நேரே காணும் அந்நெறின் தலை நின்றான் என்று அரசனை விரும்பி தாமும் முன்னறிந்து அணைய வேணி விகிர்தனை வணங்க வந்தார். இப்படிப்பட்ட அரசனை வருத்தத்தோடு இருக்கார். இறைவனை நேர் நிறுத்த வேண்டும் என்று அந்த அரசனையும் நம்ம பார்க்கணும், இறைவனை வணங்க வேண்டும் என்று திருப்பனந்தாளுக்கு வர்றார். நாதனை நேரே காணும் அந்நெறி தலை நின்றான் என்று யாரே அரசனை விரும்பி தாமும் அவனை காண வேண்டும் என்று மின்னறிந்து அணைய வேணி விருதனை காண வந்தார். படிக்க. அண்ணவன் வருத்தம் கேட்டு மாசரு புகழின் மிக்க நன்னறி கலையனார்தான் நாதனை நேரே காணும் அந்நறி தலைமைந்தான் என்று அரசனை விரும்பி தாமும் மின்னறித்து அணைய வேணி விருதனை வணங்க வந்தார். மழுவுடை செய்ய கையில் மழுவையுடைய இறைவன் கோயில்கள் மறந்து சென்று பக்கத்தில் இருக்க கோயில்கள்லாம் போயிருக்கார். போகிற வழியிலே எங்கே திருக்கடையிலிருந்து எங்கே வரணும், திருப்பனந்தாளுக்கு வரணும். அப்படி வர்ற வழியிலே எத்தனையோ கோயில்கள் இருக்குது. அதனால் அதெல்லாம் போய் வணங்கிட்டு போகிறாராம் கலையனார். மழுவுடை செய்ய கையர் கோயில்கள் மருங்கு சென்று தொழுது போந்து அன்பினோடும் தொல்மறை நெறி வளாமை, அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட நெறி வழுவாது முழுது உலகினையும் போற்ற மூன்று எரிபுறப்போர் வாழும் செழுமலர் சோலை வேலி திருப்பனந்தாளில் சேர்ந்தார். திருப்பனந்தாளுக்கு வர்றாரு. அந்த திருப்பனந்தாள் யாருக்கு? அந்தணர்கள் வாழ்கிறார்கள். முழு உலகம், எல்லா உலகங்களும் வாழ்வதற்காக அங்கே இருக்கின்ற அந்தணர்கள் 3 எரி புறப்போர், 3 தீய வளர்ப்பவர்கள். என்ன? ஆகமணியம், தட்சணக்கினி, கார்கபத்தியம். இந்த 3 தீ, வேள்வியில் வளர்க்க தீ. இந்த தீயை முத்தி வளர்ப்பவர்கள் எல்லாம் எதுக்காக? கற்றாங்கு எரி ஓம்பி கலியை வாராமை செற்றார் வாழ்ந்தில்லை சிற்றம்பலம் முற்றா வெந்திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாதமே அப்படின்னு சம்பந்தம். ஆக கலி வராமல் இருப்பதற்காக, துன்பங்கள் மக்களுக்கு வராமல் இருப்பதற்காக, துயரங்கள் அவர்களுக்கு எந்த துயரங்களும் வரக்கூடாது. மக்களுக்கு நல்ல மழை பொழியணும், நாடு செழிக்கணும், வளமாக இருக்கணும், வாழணும். அப்படிங்கிறதுக்காக தில்லைவாழ் அந்தணர்கள் கற்றாங்கு எரி ஒம்பினார்கள். அவர்கள் வேதத்தில் சொன்னபடி, அறிந்தபடி, படித்தபடி சும்மா தப்பு தவறும் பண்ணிடப்படாது. அப்படி பண்ணோம்னா அது மாறாக போயிடும், நமக்கே துன்பத்தை கொடுத்துரும். கற்றாங்கு எரி ஓம்பி, அந்த எரி தான் இந்த மாதிரி நான் இப்போ சொன்ன ஆகமணியம், கார்கபத்தியம், தட்சாக்கினி அப்படின்னு இந்த 3 வகையான முத்தியை வளர்த்தாரலாம். அப்படிப்பட்ட திருப்பனந்தாளுக்கு வந்தாராம். திருப்பனந்தாளுக்கு ஒரு சிறப்பை சொல்கிற போது முழுது உலகினையும் போற்ற 3 எரிபுறப்போர் வாழும் செழுமலர் சோலைகளையே வேலியாக கொண்ட ஊரான், அது பாதுகாப்பாக கொண்ட ஊரான். அப்போ ஊரா என்ன இருக்குது? ஊரை சுற்றி, திருப்பனந்தாள் என்ற ஊரை சுற்றி வேலியாக சோலைகள். அப்படி வந்தால் அங்கே வந்தாராம். படிங்க. மழுவுடை செய்ய கையர் கோயில் மருந்து சென்று தொழுது போந்து அன்பினோடும் தொல் மறை நெறி வாழாமை முழுது உலகினையும் போற்ற 3 எரி புறப்போர் வாழும்
செழுமலர் சோலை வேணி திருப்பனந்தாளில் சேர்ந்தார். காதலால் அரசன் உற்ற வருத்தமும் களிற்றினோடும் தீதலா சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை மேதினி மிசையை எய்த்து வீழ்ந்து இழைப்பதும் நோக்கி மாதவ கலையர்தாமும் மனத்தினில் வருத்தம் எய்தி. கலையனாருக்கு வருத்தம் இதனால் வருது. காதலால் இறைவன்பால் கொண்ட அந்த பேரன்பால் அரசனுக்கு உற்ற வருத்தம், ஏன் வளைந்திருக்காரு நிறுத்த முடியலை என்ற வருத்தம். களிற்றினோடும் தீதிலா சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை, களிரையும் யானைகளையும் கொண்டு சேனைகளையும் கொண்டு நிமிர்த்தி பார்த்தான், நிமிர்த்தலை, அந்த வருத்தம். மேதினி மிசையை எய்த்து வீழ்ந்து இழைப்பதும் நோக்கி. இந்த உலகத்தில் எல்லாம் யானையும் இழைச்சி போச்சு, இழுத்து இழுத்து யானையும் இழைத்து விட்டது, சேனையும் இழைத்து விட்டது, அரசனும் இழைத்து விட்டான். அந்த இழைப்பு அது மாதிரி நமக்கும் இழைக்கணும்னு இவர் விரும்பினார். நம்மளும் இழைச்சி பார்க்கணும், நம்ம உடம்பு இருக்குது இறைவன் கொடுக்கணும், நம்மளும் இழுத்து பார்ப்போம் முடியுதா இல்லையான்னு, இழைச்சிருவோம் அப்படின்ட்டார். விழுந்து இழைப்பதும் நோக்கி மாதவ கலையர்தாமும் பெரிய வாழ்க்கையை பிறப்பில் தவம் செய்தவர் மனத்தில் வருத்தம் இது மனதில் வருத்தனார். படிங்க. காதலால் அரசன் உற்ற வருத்தமும் களிற்றினோடு தீதிலா சேனை செய்யும் திருப்பணி நேர்படாமை ஏதினி நிசையில் வீழ்ந்த இழைப்பதும் நோக்கி மாதவன் மனதினில் வருத்தம் எய்தே. சேனையும் ஆணை பூண்ட திரளும் எய்த்தி எழாமை நோக்கி. சேனையும் ஆணையும் இந்த திரள்கள் இந்த தொகுதி இத்தனை பேர் சேர்ந்து இழுத்தும் அது எழலை, ஏன் நேர்படாமை நோக்கி. யானும் இவ்விளைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும், நானும் இழுத்து இழைத்து இந்த மாதிரி அவைகள் வருத்தத்தை நானும் அடைய வேண்டும், துன்பத்தை நானும் அடைய வேண்டும் என்று தேனலர் கொன்றையார்தம் திருமேனி பூங்கச்சி ஐந்து. தேனலர் கொன்றையார்தம் தேன் நிறைந்த கொன்றை மலரை சூடிய சிவருமானுடைய மேனியில் என்ன போட அணிஞ்சிருக்கு? பூங்கச்சி, பூ மாலை. மாணவன் கயிறு பூண்டு சேர்ந்த மாணவன் மாணவன் சிறந்த மாணவன் கயிறு மாணவன்னு பழைக்கூடாது, மாணவன் கயிறு சிறந்த வலிமையான கயிறு அங்கே அதில் போட்டு மாணவன் கயிறு பூண்டு கழுத்தினால் வருந்தல் உற்றார். சிவபெருமானுடைய கழுத்திலையும் அந்த அந்த பூங்கச்சோடு சேர்த்து இவர் வலிமையான ஒரு கயிற்றை பூவோடு சேர்த்து இவர் கழுத்திலையும் இப்போ கட்டி இழுக்காது. அது இழுக்கிறதுனா மகிழ்ச்சியோடு இழுக்க நகரம் அடி எடுத்தே வைக்க முடியல, அப்போ வருத்தம் தானே வரும். அது சொல்கிறாங்க, கழுத்தினால் வருந்தல் உற்றாருங்க. பூண்டு கழுத்தினால் வருந்தல் உற்றார், கழுத்தே அவருக்கு என்ன உண்டாக்கிடுச்சு? வருத்தத்தை உண்டாக்கிடுச்சு. படிங்க. இவர் இறைவன் கழுத்தில் பூங்கச்சி இருக்குது, அது நாரோடு சேர்ந்தது, அதோடு சேர்த்து கயிறை கட்டி அந்த கயிறை தன்னுடைய கழுத்திலையும் கட்டி இழுக்கிறார். இழுத்தா ஒரு அடி கூட ஒரு இன்ச்சு கூட நகரலை, இவரால் நகர முடியலை. அப்போ கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதைத்தான் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா அந்த பாட்டிலேயே, கழுத்தினால் வருந்தல் உற்றார். கழுத்தில் வருத்தம் வந்துருச்சு, வருத்தம். அதை இறைவன் கண்டு பொறுப்பானா? திண்ணனாருடைய மற்றொரு கண் கண்ணப்பன் இருக்குன்னு உடனே அப்போ தானே சொல்கிறாரு. அப்போ இறைவன் பாருங்க, நன்னிய ஒருமை அன்பின் நாரூறு பாசத்தாலே திண்ணிய தொண்டர் பூட்டி இழைத்த பின் திறம்பி நிற்க ஒன்றுமோ இறைவனால் முடியுமா? நன்னிய ஒருமை அன்பின் நாரூறு பாசத்தாலே,
அதை நாரவே நார் என்ற அன்புனால் கட்டி அன்பையே நாராக கட்டி இழுத்திருக்காரு. கலையனார் கட்டினதெல்லாம் வெறும் நார், இவங்க நினச்சதெல்லாம் கட்டினது நல்ல கொச்சக்காரை போட்டு கட்டியிருக்கோம், நாரை போய் கட்டியிருக்கோம்னு இவங்களுடைய நினைப்பு உலகில் இருந்தது. ஆனால் இவருடைய நினைப்பு அன்பையே நாராக கொண்டு கயிறாக கொண்டு கட்டி இழுத்ததுறார். நன்னிய உரிமை அதுவும் ஒன்றி இருந்து நினைமீன்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை அப்படின்ட்டார். நமக்கு துன்பம் வராமல் இருக்கணும்னா கோயிலுக்கு போய் இறைவனை வணங்குற போது 1000 சிந்தனைகள் வந்துடக்கூடாது, வீட்டு நினைவு வரக்கூடாது, வேறு நினைவு வரக்கூடாது, அங்கே யாரையாவது பார்த்து பேசிக்கிட்டு இருக்க நினைவு வரக்கூடாது. இது வந்துச்சுனாலே இப்போ பலனே இல்லை. அதனால் அவர் இப்போ தான் திருநாவுக்கரசர் சொன்னார், ஒன்றி இருந்து நினைமீன்கள் உள்ளத்தை ஒருமைப்படுத்தி நினைவுங்கள் உந்தமக்கு ஊனமில்லை. அதனால் என்ன சொல்கிறார், கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காக காலனை உதைத்தவர் சென்று தொழில்மீன்கள் தில்லையூர் சிற்றம்பலத்து நட்டம் தில்லையில் இருக்கின்றாய் புறமாவுடைய திருப்பாதங்கள் அதை வணங்குங்க என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேன்றார். ஒன்றி இருந்து நினைப்பவர்களுக்கு எப்பப்பா வந்துன்னு காப்பாரான் அவர் கையினால். நடராஜ பெருமான் தன்னுடைய திருக்கையினால் ஒரு கை திருக்கை, மற்ற ரெண்டும் ஒரு கை காலை மேலே தூக்கியிருக்கும், முயலங்கனை மிதித்து ஒரு பாதம் இருக்கும். இந்த பாதருக்கு அருள் செய்கிற பாதம். என்று வந்தாய் என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பேங்கிறார். யார்? அப்பர் சுவாமி. பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம உள் வாங்கி என்ன செய்யப்படணும், ஒன்றி இருந்து ஒருமையுடன் நினைது திருமலரிட நினைக்கின்ற உத்தமர்தான் உறவு வேண்டும். அதனால தான் ராமலிங்க சுவாமி ஒருமையுடன் மனசை நினைக்கணும். அங்கே வந்துக்கிட்ட கண்டகடியை பேசிக்கிட்டு நான் முதிவு நீ முதிவு முற்றுவதில்லை, ஏன்னா குடுவோம் குடுவோம் இருக்கவே கூடாது. நம்ம மாணிக்க வாசகருடைய திருவடிகளை நினைச்சிட்டு அதில் உள்ள சொல்கிற கருத்துக்களை நினச்சிக்கிட்டு ஒன்றி இருந்து படிக்கணும், ஒன்றி இருந்து நினைக்கணும், ஒன்றி இருந்து கண்ணீர் வடிக்கணும். அப்போ இல்லைங்கம்மா, ஏமா ஆட்டம் கூட வந்துடலாம்ல. இல்லை நம்ம இதை நம்ம சமயத்தில் செஞ்சோம். போனதுல விடவே இல்லை மற்றவங்களுக்கு. நான் சொல்கிறது என்னென்னா, என்னையோட கருத்து நான் நடத்துறது எல்லாருக்கும் பங்கு இருக்கணும், எல்லோரும் படிக்கணும், எல்லாருமே. நம்ம மட்டும் படிக்கக்கூடாது, நம்ம இடம் கொடுத்தோம். என்னங்கம்மா, அதே இறைவனுக்கு நாம் செய்கிற பெரிய தொண்டு. நீங்கள் படிங்க நம்ம சொல்லி அவங்களை வழிப்படுத்தி நம்மளும் படிக்கணும், அவ்வளோதான். அதுதான் முக்கியம். நன்னிய ஒருமை அன்பின் ஆர் ஒரு பாசத்தாரே, பாசம்னா கயிறு, திண்ணிய தொண்டர் கூட்டி இழைத்த பின் திறம்பி நிற்க ஒன்றுமோ தொண்டரே அன்பு என்னது. அந்த கயிற்றினால் இழுத்த பிறகு இறைவனால் சும்மா இருக்க முடியுமா? கலையனார்தம் ஒருமைப்பாடு கண்ட பார்த்தேன், ஒருப்பாடு கண்ட போதே கலையனாருடைய அந்த ஒருப்பாடு, அந்த ஒருமைப்பாடு கண்ட போதே அண்ணலார் நேரே நின்றார். வளைந்து இருந்தவர் இப்போ நிமிர்ந்துட்டார். அமரன் விசும்பில் ஆர்த்தார் உடனே தேவர்கள் அங்கேருந்து பூமாரி விசும்பில் ஆரவாரம் செய்தார்கள். படிங்க. நன்னிய ஒருமை அன்பில் நாரொரு வாசத்தாளே இனிய தொண்டர் ஊட்டி இழைத்த பின் விரும்பி நிற்க ஒன்றுமோ கலையனார்தம் ஒருபாடு கண்டபோதே அன்னலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில் ஆர்த்தார். சரிங்க, ஒரு ஏற்பாடு தான் முக்கியம். ஏழு பாட்டு தான் இருக்கு, நீ 7 பாட்டு முடிச்சுருமா? பார்மிசை நெருங்க எங்கும் பரப்பினர் பயில் பூமாரி பின்னிலிருந்து தேவர்கள் அப்போது பூமாரி ஒழிந்தார்கள். பார்மிசை நெருங்க எங்கும் பூமி முழு நிறைய பரப்பினர் பயில் பூமாரி தேவர்கள்
தேர்மலி தானை மன்னன் சேனையும் களிரும் எல்லாம் கார்பரு காணும் போல கழித்தன கைகள் குப்பி. ஆனை சேனை அரசன் அத்தனை பேரும் அப்படியே மழை கொண்ட காடு போல மழை பெய்த காடு எப்படி தழைச்சிருக்கும், செழிப்பாக இருக்கும், அது மாதிரி மகிழ்ச்சி அவர்களுக்கு மகிழ்ச்சி. கார்பரு காணம் போல கழித்தன கைகள் குப்பி. வார்கழல் வேந்தன் தொண்டர் மலரடி தலைமேல் வைத்து செவ்வூர்முடைய திருவடிகளை தலைமேல் வைத்து வேந்தன் வணங்கினான். அப்படிங்க பின்பை பரப்பினார் பூமாரி தேர்மலி தானை மன்னன் சேனையும் கழுவும் எல்லாம் கார்வரும் காணும் போல கழித்தன கைகள் குத்தி வார்கழல் வேந்தன் கொண்ட மலரடி தலைமேல் மின்வயல் புறங்கள் வேவ வைதிக தேரில் மேறு தின்சிலை குனிய நின்றார் செந்நிலை காணச் செய்தீர். விண்பயில் புறங்கள் வேவ ஆகாயத்தில் உலாவுகின்ற புறங்கள் முப்புறங்கள், அது பொன் வெள்ளி இரும்பு, இந்த 3 நாள் பொன்னால் வெள்ளியினால் இரும்பினால் 3 கோட்டைகளை 3 அசுரர்கள் கட்டி கொண்டு நினைச்ச இடத்துக்கு போவாங்க, தேவர்களை அழிச்சிட்டு வந்துடுவாங்க. அதை விண்பயில் புறங்கள் வேவ வைதிக தேரில் இறைவன் வைதிக தேரில் மேருமலையை வில்லாக கொண்டு அவர் அந்த முப்புறங்களை எரித்தாராம். செந்நிலை காண செய்தீர். இன்று அப்படிப்பட்டவர் இன்று எப்படிப்பட்டவர் திருமேனி நேராக இருக்குமாறு செய்தீர். மண் பகிர்ந்தவனும் காணா மலரடி இரண்டும் யாரே பண்புடைய அடியார் அல்லார் பகிர்ந்து காண வல்லார். அது மண் பகிர்ந்தவனும் மண்ணை குடைந்து கொண்டு திருமால் வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்தவனும் காணவில்லை திருவடியை. மலரடி இரண்டும் காணாம். மண் பகிர்ந்தவனும் காணா மலரடி இரண்டும் யாரே காணவல்லார் இவர் கண்டார். பண்புடைய அடியார் அல்ல பகிர்ந்து நேர் காணவல்லார் யார்? அடியவர்கள், இறைவனுடைய தொண்டு செய்கிறவர்கள் பண்புடைய அடியார்கள் அல்லார் வேறு யார் காண முடியும் என்று சொல்கிறார். என்று மெய் தொண்டர் தம்மை ஏற்றி அங்கு எம்பிரானுக்கு ஒன்றிய பணிகள் மற்றும் உள்ளன பலவும் செய்து நின்ற வெண் கவிகை மன்னன் நீங்கவும் நிகரில் அன்பர் மன்றிடை ஆடல் செய்யும் மலர்கடல் வாழ்த்தி வைகி. இப்படி மெய்த்தொண்டர் இறைவனை போற்றி அங்கு எம்பிரானுக்கு பணிகள்லாம் செஞ்சு வருகிற யார்? கலையநாயனார். பெண்குற்றக்குடைய வேந்தன் உடனே இறைவனை வணங்கி நேர் நிமிர்ந்த இறைவனை வணங்கி அவருடைய திருவடிகளை வணங்கி அவர் போகிறார். சில பகல் கழிந்த பின்பு, சில நாள் கழிந்த பின்பு திருக்கடவுரில் நன்னி திருப்பணம் இங்கே வந்தார். நிலவு தம் பணியில் தங்கி நிகழும் நாள் நிகரில் காளி தலைவராம் பிள்ளையாரும் தாண்டக சதுரராகும் அலர்புகழ் அரசும் கூட அங்கு எழுந்தவர் கேட்டு இது அங்கே திருக்கடையூருக்கு சில பகல் கழிந்த முன்பு திடுக்கர ஊரில் நன்னி நிலவு தம் பணியில் தங்கி தன்னுடைய தொண்டை தொடர்ந்து செய்து வருகின்ற நாளில் நிகழும் நாள் நிகரில் காளி தலைவராம் நிகரில்லாத சீர்காழி தலைவராகிய பிள்ளையார் திருஞான சம்பந்தரும் தாண்டக சதுரர் தாண்டக வேந்தர் தாண்டக சதுரர் என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர் பெருமானும் அலர் புகழ் அரசும் கூட அரசு எல்லாரும் போகக்கூடிய அரசும் அங்கு எழுந்தருளை கேட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிறார். இந்த தாண்டகம்ங்கிற இது திருநாவுக்கரசர் ஒருவர் தான் பாடியிருக்கார். யார் பாடல்? ஆமாம், திருத்தாண்டகம். சரி, தாண்டக செய்யுங்கிறது 26 சொற்கள் அமைய அடிகள் அமையும். 26 வகை 26 மிக்க எழுத்துக்கள். ஒரு அடியில் 26க்கு மேலே வரும். மற்றவங்களாம் பாடுறது அப்படி இல்லை, அவ்வளோ தூரம் அடியானை அந்த பாட்டு. ஆறாம் திருமுறை பூராமே இந்த பையத்துல திருநாவுக்கரசரும் திருஞான சுந்தரம் நல்லா வந்துட்டார். நீ கூப்பிட்டு போய் அவருக்கு ஆட்டம் வைப்பார். கழிந்த பின்பு
திருக்கடவூரில் நன்னி நிலவு தம் பணியில் தங்கி நிகழும் நாள் நிகரி. அதாவது கொஞ்ச நாள் கழிந்த பிறகு திருக்கடவூரில் தங்கி இருந்து தொண்டு செய்து வழக்கம் போல தொண்டு செய்து வருகின்ற கலைய நாயனார் காளி தலைவராகிய திருஞான சம்பந்தரும் பிள்ளையாரும் சதுர தாண்டகராகிய திருநாவுக்கரசரும் அங்கு எழுந்தருள கேட்டு என்று பகுதி நேற்று இப்போ பார்த்தோம். மாறிலா மகிழ்ச்சி பொங்க 2 பேர் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க, திருக்கடையூர் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு மாறிலா மகிழ்ச்சி பொங்க, இந்த மகிழ்ச்சிக்கு ஈடு என அடியார்களே வந்திருக்கிறார்கள் என்று அவர்களை தரிசிக்கிற பாக்கியம், அதுக்கு இணையான மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை. மகிழ்ச்சி வந்து பல வகையில் இருக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஒரு மகிழ்ச்சி, நல்ல தூங்கணும், அதான் ஒரே சொன்னால் வேறு நிறையா இருக்குது. மாறிலா மகிழ்ச்சி பொங்க, இதுக்கு இணையானதே இல்லை. அடியார்கள் வந்திருக்கிற அவர்களை வணங்குகிறோம் என்று எத்தனை பேர் நம்ம இங்கே வந்து வணக்கிறாங்க, வீட்டில் வந்து தங்குறாங்க, அவர்களெல்லாம் உபசாரம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் பெரும் பேர் கொடுத்து வச்சுருக்கணும். மாறிலா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வர்றார். எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்கார்க்கு இன்னமுது ஏற்குமாற்றால், ஈரில்லாத அன்பு உடைய 2 பேருக்கும் இணையில்லாத அன்பு உடையவர்கள். எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்கார்க்கு இன்னமுது ஏற்குமாற்றால். திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் ஒரு தொண்டர் அழைக்கிறாங்கிறதுக்காக அவர்கள் எவ்வளவு உயரத்தில் இருக்காங்க, இவர் எப்படி நிலையில் இருக்கார், வேறுபாடுகிறதுனாரா இல்லை. உடனே மகிழ்ச்சி பொங்க இன்னமுது ஏற்கும் ஆற்றால் 6 நற்சுவைகள் ஓங்க, 6 வகையான சுவைகள் பொங்க சமைத்து அவர் அருளே அன்றி 4 பூங்குன்றை வேணி நம்பர்தம் அருளும் பெற்றார். அந்த அடியார்கள் திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசருடைய அடியார்களுடைய அருள் மட்டுமல்ல, இந்த அன்னதானம் அன்னம் பாடித்த செய்கையினால் அவர்களுடைய அருளையும் பெற்றார், ஆண்டவனுடைய அருளையும் பெற்றார் அவர். அப்போ என்ன தெரியுது, அடியார்களுக்கு செய்த அந்த பூசையின் காரணமாக ஆண்டவனுடைய அருளை அவர் பெற்றார். 6 நற்சுவைகள் ஓங்க சமைத்து அவர் அருளே அன்றி, அவர்களுடைய அருள் மட்டுமில்ல 4 பூங்குன்றை வேணி நம்பர்தம் அருளும் பெற்றார். அது உண்மைக்கு கடையனூர் கடையனா இவர் திருக்கடையூர் அமிர்த கடையேஸ்வரருடைய திருவருளும் பெற்றார். மாறிலா மகிழ்ச்சி கொண்ட எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரிலா அன்பின் மிக்கார்க்கு இன்னமுது ஏற்கும் ஆற்றால் 6 நல் சுவைகள் ஓங்க சமைத்து அவர் அருளே அன்றி 4 பூங்கொன்ற வேணி நம்பர்தம் அருளும் பெற்றார். கருப்பு வில்லோனை கூற்றை காய்ந்தவர் கடவுர் மன்னி விருப்புறும் அன்பு மேன்மேல் மிக்களும் வேட்கை கூற உருப்படும் உள்ள தூய்மை உள்ள தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி வளம் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார். கடைசியில் கருப்பு வில்லை கையில் ஏந்தியவன் யார்? மன்மதன். மன்மதனை காய்த்த கொன்றவர். தன்னுடைய நெற்றிக்கனாலே கருப்பு வில்லோனை கூற்றை காய்ந்தவர் யார்? யமனையும் அழித்தவர், மன்மதனையும் அழித்தவர். நெற்றிக்கண்ணால் காலால் கூற்றை அழித்தவர். அந்த கடவுர் மன்னி விருப்பு அன்பு மேன்மேல் மிக்கேடு வேட்கை கூற திருக்கடவுரில் இருக்கின்ற இறைவன் மேல் அமிர்த கடைசூர் மேல் அன்பு மேன்மேலும் பொங்க உருப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் ஒருமைப்பட்ட உள்ளன்போடு தனக்கு இருப்பதனால் படி செய்கின்ற தன்மை இருப்பதனால தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து தன்னுடைய திருப்பணி அத்தனையும் உள்ளன்போடு உணர்வோடு ஒருமைப்பட்ட உணர்வோடு உள்ள தன்மையோடு தூய்மையோடு அவரின் திருப்பணிகள் பலவும் செய்து இறைவனுடைய திருவடி நீழல் என்று இதில் சேர்க்கிறார். சிவபத நிழலில் சேர்ந்தான்ட்டார். சிவபத நிழலில் சேர்ந்தார்.
ரொம்ப அருமையாக பாட்டு படிங்க. உள்ளோனை கூற்றை காய்ந்தவர் கடவுர் மன்னி விருப்பு உறும் அன்பு மேல்மேல் மிக்கு எழும் வேட்கை கூற ஒருப்படும் உள்ளத்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து சிவபத நிழலில் சேர்ந்தார். இங்கே இந்த சிவபத நிழல் அங்கே திருநாவுக்கரசர் வந்து அந்த சுண்ணாம்பு காலவாயில் இருக்கிற போது அவர் அதுக்கு அந்த குளத்தில் இருந்த குளிர்ச்சி மாதிரி இருந்திருக்கு. கொதிக்கிற சுண்ணாம்பு தண்ணீர் அவருக்கு 7 நாள், 1 நாள் 2 நாள் 7 நாள் இருந்தது அவருக்கு. அப்படி இருக்கு. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கியில வேலிலும் மூசு வண்டு அறை பொய்கையும் போன்றது ஈசன் எந்த இணையடி நீழலேன்றார். இங்கே இவர் நீழலேன்னு சொல்கிறார். என்ன நிழல்? சிவபத நீழல். சிவபத நீழல் அடைந்தார். எதனால் சிவபத நீழல்? அவர் குங்குலிய புகை ஏற்றுகிற ஒரு துண்டு, அடுத்து செல்வம் கிடைத்த பிறகு செல்வம் உள்ள போதும் அடியாருக்கு அன்னம்பாலிக்காமல் சாப்பிட மாட்டார். உணவு படைச்சாச்சுன்னா அடியாரோடு சேர்ந்து தான் உண்பார்கள். அதுக்கு பிறகும் செல்வம் வந்த பிறகும் அடியார்களுக்கு நல்ல அறுசுவ உணவு படைத்து உண்டு. இந்த 2 தொண்டுனாலையும் சிவபத நிழல் அடைந்தார். படிங்க, படிச்சாச்சா? படிங்க. யாராவது தேனக்க கோதை மாதர் திருநெடும் தாலி மாறி தேனக்க கோதை, அதாவது தேன்களுக்கு மலர் மாலை சூடிய துணைவியார். திருநெடுந்தாலி மாறி பூனல் வெண் பெரியனாருக்கு குங்குலியம் கொண்டு மாறின விற்றுன்னு அர்த்தம். இந்த இடத்துல திருநெடுந்தாலியை விற்று கூணல் தன் பிறகு வளைந்திருந்த பிறையை சூடிய வளைந்த பிறையை சூடியிருக்கின்ற இறைவனுக்கு குங்குலியம் கொண்டு உய்த்த பான்மை தென் கலையனாரை பணிந்து, அப்படிப்பட்ட செயல் புரிந்த திண்ணநாயகர கலையனாரை பணிந்து அவர் அருளினாலே மானக்கஞ்சாரர் மிக்க பண்புகள் வளர்த்தல் உற்றேன். சிறப்பு நமக்கு தெரியும். எல்லாத்தையும் நம்ம சொல்லிட முடியாது, பேசிட முடியாது. ஆனால் அதற்கு அந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க, அந்த கோயில்களில் வந்து அந்த காரியங்களை வந்து பூஜை காரியங்களை செய்யக்கூடியவங்க, ஆகம விதிகளை மற்ற எல்லா விதிகளும் வளர்த்து நம்ம பண்ணக்கூடியவங்க, அவங்க தான் சொல்ல முடியும். அந்த வழியில் ஐயா உண்மையில் இதற்கு மிகவும் மிகவும் பொருத்தமானவர். நமக்கு பெரிய புராணத்தை நமக்கு தச்சுருவாக நடத்தி வருகின்றார்கள். அவர்களுக்கு எல்லா வல்ல எம்பெருமான் எல்லா வளங்களையும் நல்ல உடல்நலத்தையும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் கொடுத்து அவர்களுக்கு இந்த சிவப்புணி தொடர்ந்து நடைபெற அவர் கேட்டது போல் நிறைய அவருக்கு ஆயுளை கொடுத்து இந்த சிவத்தொண்டு புரிய எல்லோரும் விண்ணப்பம் என்று விண்ணப்பித்துக் கொள்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடி இறுதியாக வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்து கொள்வோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நர்த்தவம் மேல் மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஹரஹர நம பார்வதிபதே. தென்னாடுடைய சிவனே போற்றி.